தகப்பனே அப்பா, அந்த பெண்கள் கூட்டத்தை ஆண்டவரே அப்பா தொடக்கத்துலேருந்து முடிவு வரைக்கும் ஆண்டவரே உம்முடைய கரை நீட்டி ஒவ்வொரு பாதுகாத்துக்கொள்ளுங்க ராஜா. பார்க்குறவங்களும் இருக்கிறவங்களும் அதே ஆசீர்வாதம் தாங்காரப்பா. ஆண்டவரே வந்திருக்கலாம் ஆண்டவரே, போகும்போது ஒரு புதிய அபிஷேகத்தோடு புதிய ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதத்தோடு போக கிருபா தாங்கப்பா. ஆண்டவரே வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. என்ன நோக்கத்தோடு எந்த தேவையோடு பார்க்குறாங்களோ இருக்கிறாங்களோ தேவையெல்லாம் நிறைவேற்றி தாங்கப்பா. இந்த ஜெபத்தின் மூலமாக வல்லமை கொண்டு வாங்கப்பா. ஆண்டவர் ஏனோ தனமாக பார்க்காதவளுக்கு ஏனோ தனமாக இருக்காதவளுக்கு கர்த்தருடைய நடக்கத்தோ பயத்தோடு இந்த அப்பா அந்த வேறு ஒவ்வொரு செக்மெண்ட்டும் ஆண்டவரே பயத்தோடு நடக்கத்தோடு ஆண்டவர் ஒவ்வொரு சகோதரிமா தாய்மார்களும் ஆண்டவரே பொறுப்பெடுத்து நடத்தி கொடுங்க சுவாமி. அப்பா உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. உங்களுடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இருக்கட்டும் ராஜா. ஆண்டவரே ஒவ்வொருத்தையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லாம் சத்துருவின் கிரியைகளை எல்லாம் போராட்டத்தின் எங்களை விலகி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. ஆண்டவரே ஒவ்வொரு வார்த்தையை நாங்கள் வாசிக்கும் போதோ பாடும் போதோ ஆண்டவரே ஜெபம் பண்ணும் போது நீ ஆவியான உம்முடைய துணை கொண்டு நாங்கள் செய்ய கிருபாத்தாங்க ஆண்டவரே. எங்கள் வார்த்தையிலோ எங்களை அழகான பாடுறதோ வசனம் வாசிக்கிறதோ எங்களுக்கு எதுவும் வேண்டாம் சுவாமி. உம்முடைய நாமம் மகிமைப்படணும். உண்மை எங்களை மறித்து நீங்கள் வெளிப்படுங்க ராஜா. ஆவியானவரே ஆவியான இறங்கி ஆண்டவரே மத்தியில் வாசம் பண்ணுங்கப்பா. கிரியை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். நல்லவர், நீர் வல்லவர், நீர் வாக்கு மாறாத தேவன், நீர் உண்மை உள்ளவர். உற்சாகமாய் காலங்களை தட்டி இந்த காலம் எழுந்து இயேசுவே அனுதினம் சொல்வேன் நன்றி. விழுந்த என் கூடாரத்தை மறுபடி எழுப்பி விட்டீர். பாடுவோம். விழுந்த என் கூடாரத்தை மறுபடி எழுப்பி விட்டீர்.
கிருபை பெரிதல்லவோ அனுதின ஜீவியத்தில் பாடுவோம் ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே அருமையாய் இயேசு நமக்களித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ அனுதின ஜீவியத்தில் பாடுவோம் ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனையே சோத்தரி பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே அல்லேலூயா பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே ஆத்துமமே
வெட்கப்பட்டு போவதில்லை. கரங்களை உயர்த்தி நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. சத்தமாய் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. கரங்களை உயர்த்தி நன்றி தகப்பனே, ஆமென். நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. இல்லை நான் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. அருமையானவர்களை, ஒரு நாளும் கர்த்தரை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போனதாய் சரித்திரம் இல்லை. எல்லா ஜபத்துக்குமே ஆண்டவர் பதில் தருவார். அவருடைய சித்தத்தின் பிரகாரம் என்னென்ன கேட்குறீங்களோ அதற்கு பதில் தருவார். வசனம் சொல்லுகிறது, இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டவர் அழகாய் நடத்தி வந்தார். திடீர்னு இறைச்சி சாப்பிட்ணும், திடீர்னு சாப்பாடு சாப்பிட்ணுன்னு ஒரே அவங்களுக்கு ஆதங்கம். மோசைக்கிட்ட போய் சண்டை போடுறாங்க. மோசைவால் என்ன பண்ணுறதுனே தெரில. அது வரைக்கும் தாழ்மையா இருந்தவர் ஆண்டவர்கிட்ட வந்து கோவமா பேசுறாரு. ஆண்டவரே, இந்த ஜனங்களை நானா பெற்றேன், ஏன் இந்த ஜனங்களை எனக்கு நீங்க தந்தீங்க? இதை என்னால சுமக்க முடியாது, இதெல்லாம் டூ மச் அப்படின்ட்டு ஆண்டவர்கிட்ட மோசே பேசுறாரு. அப்புறம் சொல்றாரு, அவங்க இறைச்சி கேட்குறாங்க, நான் என்ன பண்ண முடியும்? எத்தனை ஆடுகளை வெட்ட முடியும்? எத்தனை மாடுங்களை வெட்ட முடியும்? 6 லட்சம் புருஷர்களுக்கு கடல்லேருந்து எத்தனை மீனுங்களை நான் கொண்டு வரணும் அப்படின்னு கர்த்தரை கேள்வி கேட்குறாரு. செங்கடலை பிளந்த போது அதை பிரமிப்பாய் பார்த்த அந்த மோசே, யோர்தானை எத்தனையோ அற்புதங்களை பார்த்த மோசே, எத்தனையோ மாறாவின் தண்ணீரை அந்த கசப்பை மதுரமாய் மாற்றின எவ்வளோ அற்புதத்தை பார்த்தாரு. 10 வாதைகளை பார்த்தாரு. பார்வோனையும் அவருடைய சேனைகளையும் அழித்ததை பார்த்தாரு. ஆனால் திடீர்னு ஜனங்க வந்து போராடுறப்போ ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, நான் எங்கேருந்து போய் உங்களுக்கு இறைச்சி எத்தனை தர முடியும்? நம்மளும் அநேக காரியத்தில் சோர்ந்து போயிடுறோம். இனி இது நடக்காது, இனி நம்ம என்னத்தை பண்ண முடியும்? இனி எவ்வளோதான் இந்த சபைக்கு போகிறது, எவ்வளோதான் ஜெபம் பண்ணுறது, என்னத்தை தான் பண்ணுறது அப்படின்ட்டு நீங்கள் வந்து நிற்கலாம். ஆனால் மோசேக்கு ஆண்டவர் பதிலாய் சொல்லுகிறார், ரட்சிக்க கூடாதபடிக்கு என்னுடைய கரமானது குறுகி போகவில்லை. வசனம் சொல்லுகிறது, ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 1 மாதம் அவங்க வாயிலேருந்து வாங்கி எடுக்கிற மாதிரி அவ்வளோ இறைச்சிகளை ஆண்டவர் தந்தாராம். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் பார்க்கிற பர்வதங்கள் இயேசுவின் நாமத்தில் அது மெழுகு போல உருகித்தான் போகும். நீங்கள் நினைக்கலாம் இது கூடாததுன்னு, ஆனால் சர்வசாதாரணமாய் ஆண்டவர் முடித்து காட்டுவார். நீங்கள் கேள்வி கேட்காதீங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, நாங்கள் கடந்து வந்த பாதையை நினைக்கிறோம் ராஜா, எவ்வளோ வனாந்திரங்கள், எவ்வளோ தண்ணீர், எவ்வளோ ஆறுகள் ஆண்டவரே, அற்புதமாய் நடத்தினீரே. ஒரு காலத்தில் போடுறதுக்கு நல்ல ஸ்லிப்பர் இல்லை ஏசப்பா, போட நல்ல துணி இல்லை ராஜா. ஒரு சொந்தக்காரங்க கூட எங்ககிட்ட நல்லா பேச மாட்டாங்க ராஜா, ஒருத்தர் எங்களை நிமிர்ந்து பார்க்க மாட்டாங்க. அவ்வளோ கீழாக இருந்த எங்களை இன்னைக்கு தலை நிமிர்ந்து நீங்கள் வச்சிருக்கிறீங்களே, உடைய கிருபை மகா பெரியது. இதை செய்தவர் எல்லாவற்றையும் செய்ய நீர் உண்மை உள்ளவர். ஜெபம் பண்ணுங்க, நன்றி செலுத்துங்க. இவ்வளோ தூரம் ஆண்டவர் நடத்தினாரே, இனி அந்த ஒரு காரியத்தில் நடத்த மாட்டாரா? இனி அந்த ஒரு காரியத்தில் அற்புதம் செய்ய மாட்டாரா? நிச்சயமா செய்வார். நிச்சயமா பிள்ளை தருவார், நிச்சயமாய் வேலையை தருவார், நிச்சயமா ப்ரொமோஷனை தருவார், நிச்சயமா உங்க பிள்ளைங்க பாஸ் ஆகும், நிச்சயமா ஞானத்தை தருவார், நிச்சயமா அந்த ரட்சிப்பை கட்டளையிடுவார், நிச்சயமாகவே அந்த வியாதியிலிருந்து ஒரு விடுதலை தருவார். கர்த்தர் பெரியவர். கரங்களை தட்டி, ஆண்டவரே நீர் எத்தனை நல்லவர், நீர் எத்தனை நல்லவர், நீர் நல்லவர் கர்த்தாவே. கரங்களை தட்டி, நீர் நல்லவர். தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. பாடுவோம், தகப்பனே தந்தையே,
நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தை தலை நிமிர செய்பவர் நீரே. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டன. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டன. ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பனே தாங்குகிறீர், என்னை தள்ளாட விட மாட்டீர். பாடுவோம் பாடுவோம். தகப்பனே தாங்குகிறீர், ஆமென் ஆமென், என்னை தள்ளாட விட மாட்டீர். கேடகம் பாடுவோம். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. கரங்களை தட்டி இந்த காலவெள்ள தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் பாடுவோம். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. ஆமென். தலை நிமிர செய்பவர் நீரே. ஓ, படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவே, ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவே, ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். அச்சமில்லையே, கலக்கமில்லையே. பாடுவோம். அச்சமில்லையே, கலக்கமில்லையே. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு. ஆமென். தோல்வி என்றும் எனக்கில்லையே. சொல்லுவோம் சொல்லுவோம். வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு. ஆமென் ஆமென். தோல்வி என்றும் எனக்கில்லையே. பாடுவோம். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீர், கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. ஆமென் ஆமென். தலை நிமிர செய்பவர் நீரே. சொல்லுவோம். தலை நிமிர செய்பவர் நீரே. ஓ, தலை நிமிர செய்பவர் நீரே. சத்தத்தை உயர்த்தி பாடுவோம். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. உங்கள் சத்தம் உயரட்டும். தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம். கரங்களை உயர்த்தி. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. சத்தமா. தலை நிமிர செய்பவர் நீரே. உங்க தலை நிச்சயமாவே அவர் உயர்த்துவார். கண்டிப்பாகவே அவர் உயர்த்துவார். யார் முன்னாடி எல்லாம் வைக்கப்பட்டீங்களோ அவங்க முன்னாடி நிச்சயமாகவே நிச்சயமாகவே உங்க தலைங்களை உயர்த்துவார்.
நீங்கள் ஒரு நாளும் யோசிக்காதீங்க, ஆண்டவர் எதிர்பார்க்காத அற்புதங்களை செய்து உங்களை ஆச்சரியமாய் நடத்துவார். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. மனுஷரால் முடியாதுங்க, ஆனால் கர்த்தரால் எல்லாம் கூடும், எல்லாம் கூடும். எல்லா காரியத்தையும் அழகாய் ஆச்சரியமாய் உங்களுக்கு நடத்தி அவர் முடிப்பார். உங்கள் கண்கள் தான் பார்க்கும், அந்நிய கண்கள் அல்ல, உங்கள் கண்களே பார்க்கும். கரங்களை தட்டி, ஆண்டவரே இன்னைக்கே ஒரு அற்புதத்தை செய்யுங்க ராஜா, வந்தவர்கள் வெறுமையாய் போகக்கூடாது ஏசப்பா, நிறைவாய் ஆசீர்வதித்து அனுப்புங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். எல்லோரும் உட்காருங்கம்மா. கரங்கள் தட்டி வச்சா பார்த்துங்க. டீமில் மெசேஜ் யாரானே சொல்லிடுச்சு இல்லையா? அப்போ இப்போ ஆவியானவர் அப்போ இந்த மெசேஜில் வந்து கிரியே இருக்குது இல்லையா? ஸோ அதனால் நம்ம எல்லோரும் ஜெபத்திட்டு நல்லா இது வந்து ஒரு மெசேஜ் வந்து நம்மளுக்கு வர்ஷிப்லேயே வந்துச்சு. ஸோ அதனால் அப்போ ஆவியானவர் கிரியேசர். அப்போ எல்லாரும் கண்களை மூடி ஜோம் பண்ணலாம். ஆண்டவரே எங்களோட இடைப்பாடுங்க, வார்த்தை நீங்கள் கொண்டு நீங்கள் பேசுகிற தேவன் சுவாமி, மாமிசமாக எங்களை நாங்கள் பேசாத அளவுக்கு ஆண்டவரே அப்பா உம்முடைய நாமத்தை கொண்டு ஆண்டவரே உம்முடைய வல்லமை கொண்டு நாங்கள் பேச கிருபத்தாங்க. அப்போ என்ன மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க ஆண்டவர். எங்களுக்கு விரோதமாக எழும்புற எல்லா அந்தகார கிரிகளும் இயேசுவின் நாமத்தினால் இப்போதே முறியடிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே அப்பா நீங்கள் வர்ஷிப்போட எங்களோட நீங்கள் பேசுனதுக்காக நன்றி, வார்த்தை கொண்டு எங்களோட இடைப்படுறதுக்காக நன்றி ஆண்டவரே அப்பா. இந்த மெசேஜ் என்ன கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நன்றி சுவாமி அப்பா. நீர் கிரியை செய்ய போகிறீங்க, மக்கள் மத்தியிலே கிரியை செய்ய போகிறீங்க. யார் யார் உள்ளத்தில் ஆண்டவரே நீங்கள் அப்பா தாகத்தோடு வந்திருக்கிறாங்களோ அவங்க நிரப்பி அனுப்புங்க ராஜா. நீங்கள் வார்த்தை கொண்டு பேசுகிற தேவன், கல்லும் மரம் அல்ல சுவாமி அப்பா, உயிருள்ள ஜீவிக்கிற தேவனாக அங்கே மத்தியில் இருக்கிறீங்க சுவாமி அப்பா. ஒவ்வொரு ஆண்டர் வாஞ்சியோடு கேட்டு அந்த ஜெபத்தின் மூலமாக பெற்றுக்கொள்வான்னு சொன்னீங்கப்பா. நாங்கள் வாஞ்சியோட தாகத்தோடு வந்திருக்கோம் ஆண்டவரே. பார்க்குறவங்களே அப்படியே ஆசீர்வதி பலப்படுத்த காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, நானும் கத்திருக்கவே நல்லா இருக்கேன். சரி, நம்ம வந்து மெசேஜ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சுற்றி அநேக காரியங்கள் நடக்குதா இல்லையா? இங்கே இப்போ இத்தனை பேர் ட்ராவல் பண்ண வந்திருப்பீங்க, கீழே விழுந்திருப்பாங்க, ஆக்சிடென்ட் ஆகிருக்கும். சில பேர் ஆக்சிடென்ட் ஆகிடும் கண்டுக்காமல் போவாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்க, சில பேர் தூக்கி விட்டு தண்ணி கொடுப்பாங்க, ஹெல்பிங் கண்டக்ட் இருக்கும். சில என்னவோ யாரோ விழுந்தா நம்ம பையனா நம்ம பிள்ளையா அப்படின்னு நினச்சிட்டு போகிறவங்களும் இருக்காங்க. சில பேர் வேடிக்கை பார்க்குறவங்க இருக்காங்க. நம்மளை சுற்றி எத்தனை காரியங்கள் நடக்குது பார்த்துருக்கீங்களா இல்லையா? இன்றைக்கி வரும்போதே நீங்கள் ட்ராவல்லே நிறைய பார்க்குறீங்க. ஸோ நிறைய காரியங்கள் நமக்கு எதுக்கு இது நடந்துடுச்சு நம்ம வாழ்க்கையில். சில கேள்வி கேட்கலாம், எதுக்கு காரணம் இல்லாமல் எதுக்கு நடந்தது? சிலது காரணம் தெரியும், இது நடந்தது இந்த காரணம் தான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் சிலதுக்கு காரணமே தெரியாது, அப்படி தானே? காரணம் தெரியுமா? சிலது காரணம் தெரியும், எதுக்குமே எனக்கு காரணம் தெரியாது, இது நடந்துச்சு சொல்ல முடியுமா? சில காரியங்களுக்கு இவங்க சிக்காக இருந்தாங்க அதனால தான் இப்படி ஆயிடுச்சு, சரி அப்படிலாம் சில பேருக்கு ஒன்றுமே இருக்கா, திடீர்னு இருக்க மாட்டாங்க, திடீர்னு இருப்பாங்க. இதுக்கு என்ன காரணம் புரிஞ்சிக்க முடியாது. அதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார்ல, வான மண்டலத்தின் பொல்லாத சேனைகளோட என்னது நம்மளுக்கு உண்டு? போராட்டம் உண்டு. அப்போது போராட்டம் எல்லாருக்கும் கத்திர பிள்ளைங்களுக்கு உண்டு இல்லையா? எனக்கு போராட்டமே இல்லை, நான் ஆண்டரை ஏற்றுக்கொண்டேன்னு யாருமே சொல்ல முடியாது. எல்லார் வாழ்க்கையிலும் ஒரு போராட்டம் உண்டு. ஆனால் கர்த்தருடைய பலத்தை கொண்டு நம்ம ஜெயிக்கலாம் இல்லையா? ஒரு ப்ரேயரில் நம்ம ஜெயிக்க முடியும். சில நம்ம வாழ்க்கையில் இது ஏன் நடந்துச்சு அப்படின்னு நம்ம கேட்போம், ஆனால் கர்த்தருக்கு அதுக்கு ஒரு காரணம் வச்சுருப்பார் இல்லைங்களா? அதுபோல் இப்போ சில ஒரு உதாரணம் சொன்னேன்னா உங்களுக்கு, இப்போ மாதம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு சமாளித்து காசு வரும் வீட்டில். ஆனால் அந்த காசு என்ன பண்ணும், ஒரு 10 நாளே என்ன போயிடும், காலியாகிடும். இன்னும் இப்போ தான் சம்பாரித்து கொண்டு வந்த போல் இருக்குது. கஷ்டப்பட்டு ஒரு மாதமாக உழைச்சி கொண்டு வந்தோம், ஆனால் 10 நாளே காசு இருக்காது இல்லையா? அது என்ன ஆவி? மீதியான ஆவி கொல்லி எடுத்துரும், சரிங்களா? ஸோ அதே போல் நம்ம எல்லாம் பிளட் டெஸ்ட்லாம் எடுப்பாங்க. சிஸ்டர் எனக்கு என்னன்னு தெரியல, டயர்டாக இருக்குது, எல்லாம் பிளட் டெஸ்ட் டாக்டர் எடுக்க சொல்லிட்டாங்க. எல்லாமே எடுத்தால் கூட என்ன இருக்குது, நார்மலாக இருக்குது, ஆனால் நான் பலவீனமாக தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன ஆவி? நம்மளை வந்து கஷ்டப்படுத்து துன்பப்படுத்துகிற ஆவி இல்லையா? நம்மளுக்கு எல்லாமே நார்மலாக இருக்கும். பார்த்துக்கிங்களா? சில பேர் சொல்கிறவங்க இல்லையா, சொல்லுங்கள், எல்லாமே நார்மலாக இருக்குது சிஸ்டர், ஆனால் ஏதோ ஒரு பெயின் இருக்குது, ஏதோ ஒரு வலி வேதனை இருக்குது, அது ஒரு கிரியை செய்யும். அதே போல் பாருங்கள், இப்போ நம்ம வந்து சில ஆவியில் என்ன பண்ணோம், நம்ம கஷ்டப்படுத்தோம், நம்மளை வந்து ஒரு மனசாட்சி இல்லாமல் பேசுகிற ஆவியும் இருக்குது. அவங்க என்ன சிஸ்டர் இப்படி இப்போ அவங்களுக்கெல்லாம் என்ன ஆவி? இந்த பார்வனுடைய ஆவி இல்லையா? சரி, நம்ம குடும்பத்தையும் நம்ம பிள்ளைங்களுக்கும் அந்தமாரி ஆவியை தொடக்கூடாது இல்லைங்களா? ஸோ அப்போ அந்தமாரி ஆவிகளை நம்ம வந்து முறியடிக்காக நம்ம இன்றைக்கி ஜெபிக்க போகிறோம். அதனால சொல்கிறேன் பார்த்தீங்களா, இந்த ஆவிகளை நம்ம ஜெபிக்கும் போது நிறைய போராட்டம் வரும். ஆனால் இன்னைக்கு வந்தவங்க எல்லாருமே யார்? லக்கியஸ்ட் உமன். இன்னைக்கு வந்து உட்காந்துருக்கு இத்தனை பேரும் யார்? லக்கியஸ்ட். நம்மளுக்குள்ள கரங்களை தட்டிக்கலாமா? நம்மள சேனைகள் மண்டலத்துலேருந்து ஜெபிக்க போடுறோம் நம்ம குடும்பத்துக்காக இல்லையா? சரி, ஆனால் பார்க்குறவங்க வர முடியாத சூழ்நிலை இருக்கிறவங்களும் கண்டிப்பாக ஆண்டரஸ் வேறு. நம்ம வீட்டில் சும்மா உட்காந்துட்டு ஏதோ உமன்ஸ் ப்ரேயர் நடக்குதா அப்படின்னு நினச்சி இல்லாமல் நீங்கள் வாஞ்சோடு வந்திருக்கீங்க பார்த்தீங்களா? கத்தராத அறிவாரா இல்லையா? வெல்கம் டு உமன்ஸ் ப்ரேயர் சொல்லுங்கள். ஏற்கனவே வந்தவங்க தான் சிஸ்டர், பரவாயில்ல சொல்லுங்கள். அது ஒரு ஸ்மைல் பார்க்கலாம்ல, அவங்கள பார்த்து நீங்கள் சிரிக்கலாம்ல.
இப்படியே மைல்டாக இருந்தீங்கன்னா எனக்கு நல்லா இல்லை, அதுக்கு சிரிக்கிறதுக்காக இப்படி வெல்கம் சொன்னாலே உங்களுக்கு சிரிப்பு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. சிரிச்சிங்களா இல்லையா எல்லாருமே? ஸோ அதனால் சரி, அதனால் அப்போ மற்றவங்களுடைய அதாவது ஒரு பொருளை வந்து அவங்கள வந்து எடுத்துரும். அதுதான் வந்து என்ன சொல்கிறேன், அந்த அமெரிக்கன் ஆவி வந்து நம்மளை வந்து கொல்ல போகக்கூடாது, அது நம்ம குடும்பத்துலேயும் இருக்கக்கூடாது. சரியா? அப்போ அந்தமாதிரி ஸ்பிரிட்டுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். நம்மளுக்குள்ளே இருந்தால் அது எப்படி நம்ம இந்த ஆவி நம்ம குடும்பத்தில் ஆளுகை செய்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஆவியானவர் ஹோலி ஸ்பிரிட் நமக்குள்ளே இருந்தால் அது கண்டுபிடிச்சிடலாம் நம்ம, இல்லையா? இந்த மாதிரி ஆவி ஏன் நம்ம குடும்பத்தில் வந்துச்சு, எப்படி கண்டுபிடிக்க முடியும்? உங்களுக்குள்ளே பரிசுத்தான ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்தால் அதை கண்டுபிடிக்கலாம். இல்லாட்டி அது என்னன்னே நான் தெரில சிஸ்டர், என்ன பண்ணுறது தெரில, எது தெரில, எங்கள் வீட்டில் ஒரு பொருள் நிற்கல, ஒரு நிற்கல, சொல்ல முடியாது. நம்மளுக்கு உள்ள ஆவியானவர் இருந்தால் அதை ஐடென்டிஃபை பண்ண முடியுமா முடியாதா? முடியும். அப்போ அந்த பலத்தை ஆண்டுகிட்ட கேளுங்க. ஆண்டவரே இன்னைக்கு ஜெபத்தில் அந்த மாதிரி கிருபையும் ஆவியை பெற்றவளாக நான் இருக்கணும் சொல்கிறவங்க இல்லையா? சொல்லுங்கள். சரி, அப்போது நம்ம அதுமாதிரி ஆவியை இன்னைக்கு பெறணும். சரி, அப்போ இன்னைக்கு வந்து சில ஆவிகளை குறித்து நம்மளை பார்க்கலாம் இன்னைக்கு. சரியா? நம்ம குடும்பத்தில் இருக்கலாம், இல்லை நம்ம பிள்ளைங்க மத்தியில் இருக்கலாம். அந்த ஆவிகளை குறித்து என்னென்ன ஆவிகள் நம்ம குடும்பத்திலே ஆளுகை செய்து அந்த ஆவியை நம்ம எப்படி இன்னைக்கு துரத்த போகிறோம் அப்படின்னு நம்ம ஜெபிக்கலாம். சரியா? முதலாவது பெலிஸ்தன் ஆவி, இல்லையா? இப்போ 1 சாமுவேல் 17:10 வாசிங்கம்மா. 1 சாமுவேல். பின்னும் அந்த பெலிஸ்தன், நான் இன்றைய தினம் இஸ்ரேலுடைய சேனைகளை நிந்தித்தேன், நாம் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லி கொண்டு வருவான். ஆமென். அந்த பெலிஸ்தன் ஆவி, இல்லையா? அந்த இது என்ன சொல்றதுன்னா, கோலியாத்தை வந்து பேசுறான். என்ன சொல்றான்? அவமான வார்த்தைகளால அந்த இஸ்ரேல் மக்களை பார்த்து கேவலமா பேசுற வார்த்தை, அந்த மாதிரி ஆவி இருக்கும். சில பேர் நான் சொல்லுவேன், போங்க சிஸ்டர் அவங்ககிட்ட போய் பேசிட்டு வாங்க. ஐயோ, அவங்ககிட்ட பேசுனா என்ன பண்ணுவாங்க, அசிங்கப்பற்றி அனுப்புவாங்க. சிஸ்டர் எனக்கு தெரியும், எங்கள் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகல தெரியும், குழந்தை இல்லை தெரியும், எங்கள் வீட்டுக்கார் வேலை இல்லாமல் தெரியும், ஆனால் அதே தான் கேட்பாங்க. என்ன வேலை இருக்குதா தெரிஞ்சும் கேட்டு நம்மளை அவனாவும் பத்துவாங்க. பார்த்தீங்களா? அந்த மாதிரியாவே நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடாது, நம்மக்கிட்டையும் இருக்கக்கூடாது. அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இல்லையா? மற்றவங்களுக்கு நம்ம தெரியும், அவங்க அவங்களுக்கு இந்த வார்த்தையை சொன்னால் அவங்களுக்கு ஹர்ட் ஆகும், நம்ம தெரிஞ்சு பேசக்கூடாது. அதுமாரி ஸ்பிரிட் நம்ம கூட இருக்கக்கூடாது. ஐயோ வேண்டாம் சிஸ்டர், அவங்க போனால் என் குடும்பத்தை பற்றி விசாரிப்பாங்க, என் குடும்ப நிலைமை தான் உங்களுக்கு தெரியுமே, அந்த நிலைமை என்ன பண்ணுவாங்க, இன்னும் குத்தி காட்டி பேசுகிற ஆவி அதெல்லாம், இல்லையா? அந்த மாதிரி ஸ்பிரிட் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. தெரிஞ்சு நம்ம பேசணுன்னா அதுக்கு ஆண்டுக்கு நம்ம கணக்கு கொடுக்கணும், இல்லையா? நம்ம தெரியாமல் கேட்குறது வேற, சில பேர் தெரிஞ்சு வேண்டுனே பேசுவாங்க. பார்த்துருக்கீங்களா? நிறைய நானே பார்த்துருக்கேன். ஸோ அதுமாரி ஆவி நம்ம குடும்பத்துலேயும் நம்மளுக்குள்ளேயும் இருக்கக்கூடாது. ஸோ 1 சாமுவேல் 17:45 வாசிங்க. அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடன் கர்த்தரின் நாமத்தில் உன்னிடத்தில் வருவேன். ஆமென். நீங்கள் சில டைமில் அவங்கள பார்த்து ஃபேஸ் பண்ணுற சூழ்நிலை நம்மளுக்கு ஏற்படும். அப்போ என்ன சொல்லுங்கள் சிஸ்டர், அவங்க வார்த்தை எப்படி இருக்குன்னா, ஈட்டியை குத்துற போல வார்த்தை இருக்குது, கண்டிப்பாக இருக்கும். அப்போது நம்ம அவங்ககிட்ட எப்படி ஃபேஸ் பண்ணோன்னா, ஒரே ஒரு வார்த்தை ஜோம் பண்ணிட்டு போகிறாங்க, தேவனாகிய சேனைகளின் கர்த்தரின் நாமத்தின் இடத்தில் வருகிறேன். அப்போது ஏசப்பா என் கூட நீங்கள் இருக்கிறீங்க, கர்த்தரின் நாமத்தில் உன் கூட நான் வரேன், அது என் பின்னாடி என்ன இருக்குது, ஒரு சேனை இருக்குது, நீ என்ன சொன்னா யார் அடிப்பார், ஆண்டவர் ஒன்றும் இல்லாமல் போட்டுருவார். ஸோ அதனால் நீங்கள் தப்பு செய்யாத பட்சத்தில் நீங்களும் யாருன்னா அவங்களை நிந்தித்து பேசுகிற மத்தியில் இங்கே பேச போகிறீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் அவங்க நான் கஷ்டப்பட்டு போகிறாங்க தெரியும், ஆனால் சூழ்நிலை அவங்கள போய் நீங்கள் விசாரிக்கணும். அப்படி இருந்த ஒரு ஜெபம் பண்ணிட்டு போயிடுங்க. யாரை கொண்டு நீங்கள் போகிறீங்க? கர்த்தருடைய சேனையை கொண்டு நீங்கள் போகிறீங்க. சொல்கிறவங்களும் அலையிலே சொல்லுங்கள். நம்மளுக்கு தெரியும், எல்லாமே தெரிஞ்சு கேட்குற மக்களை மத்தியில் நீங்கள் ஒரு ஜெபம் பண்ணிட்டு போங்க. பயந்தோ அவங்களுக்குள்ள ஏதோ என் பிள்ளைகளை பற்றி என்ன சொல்லிவிடுவாங்க சிஸ்டர், என் கணவரை பற்றி என்ன சொல்லிவிடுவாங்க அப்படி நினைக்காதீங்க, நீங்கள் பாட்டுன்னு போங்க, இல்லையா? அதேமாரி ஸ்பிரிட் நம்ம கடிந்து ஜெபம் பண்ணுறவளாக இருக்கும். என் பேரை கெடுக்கிறதுக்குன்னே வருவாங்க சிஸ்டர், என் பேரை இங்கே பக்கத்து வீட்டில் எல்லார் வீட்டிலும் என்ன பண்ணிட்டாங்க, என்னை பற்றி தப்பாகவே சொல்லுறாங்க, அப்படி சொல்கிற மத்தியில் அது ஒரு ஆவியா, பெலிஸ்தன் ஆவி அப்படி தான் இருக்கும். ஸோ அந்த ஆவியை நம்ம கடிந்து நம்ம இன்றைக்கி ஜெபம் பண்ண போகிறோம். சரியா? நம்ம ஒரு பாட்டை பாடிட்டு நம்ம அதை ஜெபத்துக்கு நேராக போக போகிறோம். என்ன பாட்டு பாடலாம்? நீங்களே சொல்லுங்களேன், ஒரு பாட்டு பாடலாம். என்ன பாட்டு பாடலாம்? அவங்களுக்காக நன்றி துதித்து பாடி நம்ம ஜெபம் பண்ணலாம். சரியா? அவங்களுக்கு தேங்க்ஸ் சிஸ்டர், தேங்க் ஜீசஸ், இது பற்றிலாம் எங்கள் வாழ்க்கையில் வராங்களே, அதனால் இல்லையா? கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமே பயம் வேண்டாம். அந்த பாட்டை எல்லாரும் பாடலாமா? எல்லா கணக்குல முட்டி இதை பண்ணிட்டு எல்லாருக்கும் மைக் பாஸ் பண்ணுவேன். எல்லாரும் அதுக்காக எல்லாரும் ஜெபிக்கணும். ஒரு 3 பேர் 4 பேர் ஜெபிக்கணும். சரியா? நம்ம இந்த ஆவியை கடிந்து ஜெபம் பண்ண போறோம். சரிங்களா? எல்லாம் அந்த பாட்டை முடிச்சுட்டு ரெடியா இருங்க, பிரேயர்ஃபுல்லா இருங்க. ஏனோ தரமா பாட்டு பாடினு இருக்காதீங்க. ஆவியும் நமக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார் அந்த உணர்வோட பாட்டு பாடணும். மைக் பாஸ் பண்ண சொன்ன போது தேவபுத்திர பதர் வந்து பாஸ் பண்ணுவாரு, நீங்க வந்து ஜெபிக்கலாம். அந்த பாட்டை முடிச்சோடனே அதுக்காக ஜெபிக்க. ஏன்னா இந்த பெலிஸ்தன் ஆவி என் குடும்பத்திலையும் எனக்குள்ளே இருக்கக்கூடாது. பாடலாமா?
நன்றியா துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியா துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர் வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். ஆமென். வல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியா துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியா துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு என்ன நாமம்? இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். ஆமென். பாடுங்க. இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். நன்றியா துதி பாடு நாம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. ஆமென். பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எல்லாரும் இப்போ மைக் பாஸ் பண்ணுவாங்க. ஜெபிக்கிறவங்க கைகளை உயர்த்தலாம். யார் ஜெபிக்க போறீங்க? கைகளை உயர்த்தினாலும் அவங்களுக்கு மைக் கொடுக்கப்படும். நீங்கள் ஜெபிங்க. கூட எல்லா சகோதரிமார்களும் தாய்மார்களும் என்ன பண்ணும்? அந்த ஆவிக்காக, இந்த பெலிஸ்தன் ஆவி குடும்பத்தில் இருக்கக்கூடாது இல்லையா? நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடாது. அதுக்காக எல்லாரும் ஜெபிங்கம்மா. சோத்திரமா அம்மா ஜெபிக்கும் போது எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். சோத்திரமாப்பா சோத்திரமாப்பா மேனப்பா முக்க சோத்திரம் 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 அமேனப்பா சோத்திரம் 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 சோத்திரமப்பா எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்னிட கர்த்தாவே. அமேனப்பா வீடுகளில் கர்த்தாவே அந்த பிளஸ்தீர கர்த்தாவே அந்த பெலிஸ்தீன் ஆவி கர்த்தாவே அந்த பெலிஸ்தீன் ஆவி கிரியை செய்யாதபடி அமேனப்பா சோத்திரம் 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 இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அமேனப்பா முக்க சோத்திரம் 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 பா சோத்திர ராஜா ஆண்டவரே வீட்டை விட்டு போட்டு ஆண்டவரே அப்பா குடும்பத்தை விட்டு போகிற ராஜா எங்களை விட்டு போட்டு ராஜா அமேனப்பா முக்க சோத்திரம் 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 அப்பா அமேனப்பா சோத்திரம் 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 அப்பா செய்யவே கூடாது. ஆமென் ஆண்டவரே ஆமென் ஆண்டவரே செய்ய போறீங்க. பத்துக்காக நன்றி. ஆமென். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். அம்மா பாஸ் பண்ணுங்க. பின்னாடி கேட்குறாங்க பாருங்க. அந்த அம்மா கேட்டாங்க பாருங்க. கொடுங்க. டீம் தான் கிடையாது, யார் வேணாலும் ஜெபிக்கலாம். இவங்க தான் ஜெபிக்கணும், அவங்க தான் ஜெபிக்கணும்ல. பாஸ் பண்ணுங்க. தேவபுத்திர பதர் கொஞ்சம் வாங்கி கொடுத்துருங்க அவங்ககிட்ட. மெயின் சோத்திரமாப்பா ஆண்டவரே யார் வேணால் ஜெபிக்கலாம். இது டீம் ஜெபம் கிடையாது, யார் வேணால் ஜெபிக்கலாம். வந்தவங்க யார் வேணால் உங்களுக்கு ஆவியான ஒரு கிரியை செஞ்சாருன்னா ஜெபிங்க. மேன் அப்பா முக்க சோத்திரம் சோத்திரம் சோத்திரமாப்பா மேனப்பா ஜெபிங்கம்மா. சோத்திரம் உட்காந்து இடத்துல ஜெபிங்க. மேன் சோத்திரமாப்பா அமேனப்பா முக்க சோத்திரம் 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 சோத்திரமாப்பா அமேனப்பா முக்க சோத்திரம் சோத்திரம் சோத்திரமாப்பா அமேன் ஆண்டவரே முக்க சோத்திரமாப்பா தேவனப்பா பெரிய அற்புதங்களை நீ செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். தகப்பனே அப்பா ஒவ்வொரு உலகத்திலும் வெறுமாக வந்து வெறுமாக போகாதபடி தேவன் அப்பா யார் யாருக்கு என்னென்ன தேவை இருக்குது நீர் அறிவீர் ஆண்டவரே. இயேசப்பா உமக்கு நன்றியோட கூட நாங்க துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. துதிக்கிற வேளையிலே என் தேவன் அப்பா நீர் எங்க மத்தியில இருப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே தாயார மச்சி என் தேவன் நீங்க அப்பா நீங்க வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. நீர் வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா நீர் நல்லவர் வல்லவர் போதுமாக இருக்கீங்க. சர்வ வல்லவுள்ள தேவன் அப்பா எங்களோட நீர் பகிர்ந்து கொண்டு கிருபிக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இரவும் பகலுமாய் தியானித்து என் தேவன் பெரிய அற்புதங்களை நீ செய்ய போகிறக்காக ஸ்தோத்திரம். நன்றி நன்றியோட கூட துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா மட்டுமாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கரங்கள் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா. ஆமென். அப்பா உமக்கு நன்றி சுவாமி. இப்படிப்பட்ட ஆவிகளை இருந்து நாங்கள் போராட ஜெபிக்கிறோம்
ஆண்டவரே அப்பா ஒரு குடும்பத்தையும் ஆண்டவரே எங்களுக்குள்ளேயும் அந்த ஆவி கிரியை செய்யாத அளவுக்கு உம்முடைய கரத்தை நோக்கி நாங்கள் பார்க்குறோம் ராஜா. எங்கள் குடும்பத்திலிருந்தும் ஆண்டவரே எங்களுக்குள்ள இருந்த இயேசுவின் நாமத்தை அகற்றி விடுங்க ராஜா. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன். ரெண்டாவது எந்த ஆவியை குறித்து பார்க்க போறோம்னா ஜேசபெல் ஆவி. எசபெல் ஆவின்னு தெரியல. ஸோ அந்த ஆவி என்னன்னா, அந்த வசனம் வந்து 1 ராஜாக்கள் நம்ம படிப்போம். அதில் வந்து சின்னதாக ஸ்டோரி வந்து சொல்லிடுறேன். எசபெல் ஆவி அவன் கணவர் யாரு? ஆகாப். அவன் வந்து என்ன பண்ணுறான், ஒரு திராட்சை தோட்டம் வாங்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், வாஞ்சிக்கிறான். ஸோ வாஞ்சிட்டு ஒருத்தர்கிட்ட போய் கேட்குறான் அந்த திராட்சை தோட்டம் எனக்கு நான் வாங்கணும்னு. அவன் கொடுக்க மாட்டான். ஸோ ரொம்ப சோகமாக உட்காந்துருப்போம். அந்த வழியாக என்ன பண்ணுறா, மனைவி எசபெல் வந்து சொல்கிறா, உனக்கு என்ன இப்படி சோகமாக இருக்குன்னு கேட்கும் போது, இது போல் நான் திராட்சை தோட்டத்தை கேட்டேன், அவன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். நீ ஒரு ராஜா ஐயா, உனக்கே அவன் கொடுக்க மாட்டானா, நான் பார்த்துக்கிறேன், நீ சாப்பிட்டு என்ன பண்ணு, சந்தோஷமா இரு. நீங்கள் வீட்டில் இப்போ அந்த அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க, நம்மளுக்கு நேரம் இல்லாதனால. நீ வந்து என்ன பண்ணு, சாப்பிட்டு சந்தோஷமா இரு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவா, பொய் சாட்சி ரெடி பண்ணிடுவா. என்ன பண்ணுவாவா, பொய் சாட்சி நாவி குடும்பத்தில் இருக்கும். நம்ம ஒன்று ஏதாச்சும் ஒன்று இருக்கும்ல, அந்த பொய் சாட்சி நாவி எசபெல் நாவி. இந்த வசனம் வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 21 9 and 10 வாசிங்க. 9, 10. உபவாசம் என்று பிரசித்தப்படுத்தி நாபோத்தை ஜனங்கள் முன்னிறுத்தி தேவனையும் ராஜாவையும் தூஷித்தாய் என்று அவன் மேல் சாட்சி சொல்லுகிற பேலியாளின் மக்களாகிய 2 பேரை அவனுக்கு எதிராக நிறுத்தி அவனை வெளியே கொண்டு போய் அவன் சாகும்படி அவனை கல்லெறியுங்கள் என்று எழுதினான். அதான் பொய் சாட்சி. அவங்களை தேவனையும் ராஜன் தூஷித்தாயின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், அவள் என்ன சொல்கிறா, ஒரு கிரியேட் பண்ணுறா, ஒரு பொய்யான சாட்சி கிரியேட் பண்ணி அது போல் அவங்களுக்கு யார் கல்லை எரிச்சு அவனை சாவடிக்கணும். ஏன்னா மெயின் அவங்களுக்கு அந்த சொத்து வேணும், அந்த இது வேணும், அந்த திராட்சை தோட்டை வேணும். ஸோ நம்ம சில பேர் சொல்லணும், சிஸ்டர் நான் செய்யவே இல்லை, நான் தான் செஞ்சேன் சொல்லிட்டு என் மேலே பழி போடுறாங்க அப்படின்னு அதெல்லாம் என்ன ஆவி, இப்போ சொன்னவே ஏசபெத் ஆவி. அந்த ஆவிலாம் வந்து நம்ம குடும்பத்தை நமக்குள்ளே இருக்கக்கூடாது. கோர்ட்டு கேஸ் நிற்போம். இந்த கோர்ட்டு கேஸ் எதுக்குன்னே தெரியல சிஸ்டர், எங்கள் மேலே பழி போடுறாங்க, நாங்கள் எல்லாம் கரெக்டாக இருந்தாலும் எங்கள் மேலேயே பழி போடுறாங்க. குடும்பத்தாரும் சரி, யாரும் சரி, ஃபேமிலிக்குள்ள மெம்பர்ஸ்லேயும் ஒரு எழும்போம். நமக்குள்ள நம்ம சொல்லியிருக்க மாட்டோம், நம்மளுக்கு விரோதமாக பார்க்காம போவாங்க, பேசாமல் இருப்பாங்க, என்னன்னே தெரியாது. அந்த மாதிரி ஆவி நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடாது, நமக்குள்ளேயும் இருக்கக்கூடாது. சரியா? ஒருத்தர் மேலே பொய் சாட்சி, பொய்யா சொல்லி அவங்கள மேலே ஒரு பில்டப் பண்ணா பார்த்தீங்களா, அது போல் ஆவி. நான் சொல்கிறது தான் செய்யணும், அந்தமாரி ஸ்டபன் ஃபுல்லாக ஆகிடும். இந்த லேடியோட ஆவி எப்படியோ ஸ்டபன் ஆகிடும். நான் உட்காருனா உட்காரு, எழுந்துரு அப்படி சொல்கிற கணவர் மாதிரி இருக்காங்க, குடும்பத்தில் நிறைய இருக்காங்க, அப்படி இருக்காங்களா இல்லையா? ஸோ அந்த ஆவி நம்ம குடும்பத்தில் ஆளுகை செய்யக்கூடாது. நான் சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னு சொல்கிற ஆவி நம்ம குடும்பத்தில் வரக்கூடாது இல்லையா? சில பேர் திருமணத்துக்கு என்ன பண்ணுவாங்க, ஃபோட்டோ கொடுப்பாங்க. ஃபோட்டோ கொடுத்தா பொண்ணு வந்து ஃபோட்டோவில் எப்படி இருக்கும், சக்க செவின்னு நான் வந்து நேரில் பார்த்தா எப்படி இருக்கும், அப்படியேவா இருக்கும், கருப்பாக இருக்கும். ஸோ நம்ம ஏமாற்றக்கூடாது. அது போலலாம் நம்ம என்ன இருக்குமோ அதே கொடுங்க இல்லையா? கலராக கொடுத்துட்டு வந்து பார்த்த பிறகு அசிங்கமாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காதுல்ல, ஏமாற்ற ஆவி இல்லையா? நீ எப்படி இருக்கியோ அப்படியே கொடு, வந்து பார்க்கும்போது சூப்பராக இருப்பீங்க. ஃபோட்டோவில் சில பேர் ஃபேஸ் நல்லா இருக்காது, அதை தேக்கி அதை மார்க் பண்ணி அதை ஏதாச்சும் பண்ணி கலர் ஏற்றி லிப்பெல்லாம் அழகாக வச்சு கண்ணெல்லாம் அழகாக வச்சு, எதுக்கு அந்த ஏமாற்ற வேலை? நம்மளுக்கு இருக்கிறது என்னவோ அதை செய்யுங்க, நம்மளுக்கு என்னவோ அதுதான் இல்லையா? அது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் போட்டு மற்றவங்க ஏமாத்துற ஆவி நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. நம்மளை ஃபோட்டோவில் காட்டுறதும் ஒன்று தான் இருக்கணும், நேரில் பார்க்குறது எப்படி இருக்கணும்? பெண்களாக நம்ம இருக்கோம், பெண் பிள்ளைங்களை வச்சுருக்கலாம், ஸோ ஆண் பிள்ளைங்களை வச்சுருக்கலாம், யாரை வச்சுருந்தாலும் நம்ம வந்து எப்படி, நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் சரியா, நம்ம இதெல்லாம் மாற்றுறோம். ஃபோட்டோ நான் ப்ரொஃபைல் பிக்சர் பார்ப்பேன், இந்த சிஸ்டர் தான் இவ்வளோ கலராக இருக்காங்களே, பார்த்தா கருப்பாக இருப்பாங்க நேரில் பார்த்தா. ஸோ எதுக்கு அந்த வேலை நம்மளுக்கு இல்லையா? அந்த வேலைலாம் நம்ம பண்ண வேணாம் சரிங்களாம்மா? அப்போது நம்ம அந்த இப்படிப்பட்ட ஆவியை எப்படி துரத்தணும்னா, நம்ம ஃபஸ்ட்டு உத்தமமாக இருக்கணும், ஃபஸ்ட்டு ப்ரேயர்ஃபுல்லாக இருக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்மளுக்குள்ளே அந்த உத்தமம் இருக்கணும் இல்லையா? நமக்குள்ளே உத்தமம் இல்லாமல் மற்றவங்கள்ட்ட போய் சொல்லி ஒரு பிரயோஜனமும் கிடையாது சரிங்களா? நம்ம அது போல் இருந்தால் தான் அந்த மாதிரி ஆவியை வந்து கத்துற துணை கொண்டு அதை எடுத்துக்க முடியும். எசபெத் ஆவி என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி ஆவி நம்ம குடும்பத்துக்கு அந்த பொய் சொல்கிறது, நம்மளுக்கு விரோதமாக எழும்புறது, பொய் சாட்சி சொல்கிறது, நம்மளுக்கு விரோதமாக நம்ம செய்யாததை செஞ்ச சொல்கிறது, நம்மளை மேனிப்புலேட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? அது போன்ற ஆவி நம்ம குடும்பத்துலேயும் நம்மளுக்குள்ளேயே இருக்கவே கூடாது. இருக்கணுமா இருக்கக்கூடாதா? இருக்கக்கூடாது. பக்கத்தில் சொல்லுங்கள், இருக்கக்கூடாது சிஸ்டர். அந்த ஆவி நமக்குள்ள குடும்பத்துக்குள்ளேயும் இருக்கக்கூடாது. அந்த ஆவியில் கடிந்து நம்ம ஜோம் பண்ணோம் சிஸ்டர். இன்னைக்கு எதுக்கு வந்திருக்கிறோம்? நம்ம மற்றவங்களை பார்த்து ஹலோ ஹாய் சொல்ல வந்திருக்கோமா, இல்லை ஜெபிக்க வந்திருக்கோமா? ஜெபிக்க வந்திருக்கோம். அதனால உங்களை சிந்தனை எப்படி இருக்கணும்? ஜெபத்தில் தான் இருக்கணும் இல்லையா? கண்டது அங்கெல்லாம் இங்கே யோசிக்கணும், இது முடிச்சுட்டு அங்கே போனோம், அதை முடிச்சுட்டு இது போனோம். அந்த சிந்தனையை கொண்டு வந்தீங்களா உங்கள் வீட்டில் அந்த கிரியை செய்யாது, வந்தும் வேஸ்ட்டாக போயிடுவீங்க.
இவ்வளோ தூரம் கிளம்பி சும்மா வந்து அப்படி நைட்டியோட வந்து உட்காடுறீங்க இல்லை குளிச்சு ரெடி ஆகி ட்ரெஸ் எல்லாம் போட்டு அங்கேருந்து பஸ்ஸோ ஆட்டோவோ பிடிச்சி எதுக்கு உட்காடுறோம்? நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லா அசுத்தமும் வெளியே போகணும் இல்லையா? நம்மளுக்கு இருக்கிற எல்லா ஹாவியும் வெளியே போகிறதுக்காக தான் வந்து உட்காந்துட்ருக்கோம். ஸோ அதனால் வேணும் தானே ஜெபிக்காமல் ஒரு பயமும் நடக்கத்தோடு ஜெபிக்கிங்க. சரிங்களா? ஜெபிப்பீங்களா? சரி, அப்போ அந்த பாட்டில் பாடிட்டு நம்ம ஜெபிக்க போகலாம். கர்த்தரை நம்பியும் ஜீவிப்போம் இல்லையா? அவரே நம்புங்க. சரிங்களா? உத்தமனுக்கு யார் துணை? கர்த்தர் தான் துணை இல்லையா? ஸோ அப்போ அவரே நம்பி நம்ம ஜெபம் பண்ணலாம். உண்மை வாழி நாடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தருனை. உண்மை வாழி நாடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பியும் ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் நீதிமான். கொள்வோம். நீதிமானின் சீரசின் மேல் நித்திய ஆசீர்வதிரங்குமே. நீதிமானின் சீரசின் மேல் நித்திய ஆசீர்வதிரங்குமே. கிருபை நன்மைகள் தொடருமே, கேட்பது கிடைக்குமே. நீங்க கேளுங்க. கிருபை நன்மைகள் தொடருமே, கேட்பது கிடைக்குமே. ஆமென். கர்த்தரே கர்த்தரை நம்பி ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் கையிலே பற்றிக்கொள். ஜெபிக்கலாமா? மைக் பாஸ் பண்ணட்டும். மைக் பாஸ் பண்ணுங்க. யார் ஜெபிக்க போறீங்க? கைகளை ஓட்டுங்க. சரி, ஜெபிங்கம்மா. உமக்கு சோத்திரமாடவே அப்பா. ஜெசபேலின் ஸ்பிரிட் நம்ம விட்டு போடும் அப்பா. சோத்திரம் அப்பா. ஆமென். சோத்திரம் சோத்திரம் அப்பா. ஆமென். ஆண்டவரே உமக்கு நன்றி சுவாமி அப்பா. வேளையில ராஜாவே எசபேலின் ஆவி ஆண்டவரே உங்க கரத்தினால ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. அப்படிப்பட்ட ஆவிகள் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திலே குழப்பத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே விலக்கி நாங்க அப்புறப்படுத்த நாங்க ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா அப்படிப்பட்ட குழப்பத்தின் ஆவிகள் ஒவ்வொரு குடும்பத்திலே இருந்தாலும் ராஜாவே இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே விலக்கும்படி ஆண்டவரே நாங்க ஜெபிக்கிறோம் ராஜாவே. அப்பா குழப்பத்தின் ஆவிகள் ஆண்டவரே அப்பா அப்படிப்பட்ட வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளை கடந்து அப்பா நாங்க கடந்து அப்புறப்படுத்தி நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலயும் ஆண்டவரே அதை கொண்டு வர எல்லா பலவீனத்தின் ஆவிகள் ஆண்டவரே நாங்க விலக்கி அப்புறப்படுத்தி நாங்க ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வேளையில ராஜாவே அப்படிப்பட்ட ஆவிகள் ஆண்டவரே உங்க கரத்தினால ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. இயேசுவின் நாமத்தினால ஒப்பு கொடுக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென் அப்பா. இன்னொரு ஜெபிங்கம்மா. இன்னொரு ஜெபிங்க. ஆமென் அப்பா. உமக்கு சோத்திரம் சோத்திரம். இது ஆவிகளுக்காக ஜெபிக்கும் போது கண்டினியூ ஒரு மாதிரி ஒரு ஸ்பிரிட் தான். அதுக்கு நம்ம ஜெபத்தை தான் ஓட்ட முடியும். ஜெபிங்கம்மா. சோத்திரம் 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 அப்பா. ஆமென். சோத்திரம் அப்பா. வேலைக்கா நன்றி ராஜா. ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. நாங்க உண்மை உத்தம உள்ளவர்களாய் ஆண்டவரே எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. நாங்க மற்றவங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது எங்க வாழ்க்கையில் ஆண்டவரே ஒரு உத்தமர்களாய் நாங்க ஜீவிக்க ஆண்டவர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த எசபேலின் ஆவி ஆண்டவரே எங்களுக்குள்ள கிரியை செய்யக்கூடாது, எங்க குடும்பத்துல கிரியை செய்யக்கூடாதப்பா, எங்க பிள்ளைகளுக்குள்ள கிரியை செய்யக்கூடாது, இந்த சபை மக்களுக்குள்ள கிரியை செய்யக்கூடாது. யார் யார் இடத்துல இப்படிப்பட்ட
ஆமென் அப்பா, ஆமென் அப்பா, அப்பா சோத்திரம் அப்பா, அப்பா நாங்க ஜெபிக்கிறோம் இயேசப்பா, இயேசப்பா ஆண்டவரே, ஆண்டவரே இறங்கும், இறங்கும் குடும்பத்துல விரோதமா எழும்புற எல்லாம் சோத்திரம் அப்பா, சோத்திரம் 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 ராஜா, ஆமென் அப்பா, மக்க சோத்திரம் ராஜா, ஆமென் ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் அப்பா, மக்க சோத்திரம் 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 ஆவியானவரே இறங்கும் மத்தியில ஆண்டவரே அப்பா, இறங்கும் குடும்பத்துல இறங்கும், எங்களுக்குள்ள இறங்கும் அப்பா, ஆண்டவரே சோத்திரம் அப்பா, ஆமென் அப்பா, சோத்திரம் அப்பா, ஆமென் அப்பா, சேனைகளின் ஆவியில் இயேசுவின் நாமத்தினால் இப்போது முறியடிக்கிறோம் அப்பா, ஆமென் சோத்திரம் சோத்திரம் அப்பா, சோத்திரம் 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 அப்பா, ஆமென் அப்பா, நல்ல பிதாவே. ஆமென். கரங்கள் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கம்மா. ஆமென் அப்பா, ஆண்டவரே அப்பா, எங்களை நீங்க பலப்படுத்துங்க ஆண்டவரே, ஆண்டவரே அப்பா, அப்பா நாங்க அப்பா ஜெபிக்கிற வேலை எல்லாம் கட்டுகளும் உடையட்டும் சுவாமி. குடும்பத்துக்கு விரோதமா எழும்புற, எங்களுக்குள்ள எழும்புற எல்லா அநேக சக்திகளும் இயேசுவின் நாமத்தினால் இப்போது முறியடிக்கிறோம் ராஜா, இயேசுவின் நாமத்தினால் முறியடிக்கிறோம் 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 அப்பா. வீட்டுல எந்த மூலை முடக்கில் இருந்தாலும் எங்களுக்குள்ள இருந்தாலும் இப்போதே இயேசுவின் நாமத்தினால் இப்ப அகற்றுகிறோமா அப்பா. அப்பா உங்களுடைய நிறுத்துங்க அப்பா, உங்களுடைய ஆவியான காரம் தெளிங்க ஆண்டவரே, ஆண்டவரே எங்களை பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க அப்பா. மூணாவதாக எந்த ஆவினா நம்மளை இந்த ஸ்பிரிட் ஆஃப் ரிஜெக்ஷன்ஸ், நம்மளுக்குன்னா என்னன்னா நிகாகரிப்பு, நம்மளை அவாய்ட் பண்ணுற ஆவி இல்லையா, நம்மளுக்குள்ளே இருக்கும். அந்த அவாய்ட் பண்ணுவாங்க, நம்ம குடும்பத்துலேயும் நம்மளை அவாய்ட் பண்ணிடுவாங்க, எல்லாத்துலேயும் நம்ம அவாய்ட் பண்ணுற ஆவி. அப்போது அது பார்க்கலாம், வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் ஜெனிசிஸ் சாப்டர் 4வது அதிகாரத்தில் 5வது வசனம் வாசிங்க. காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகதாடி வேறுபட்டது. இந்த ஆபேல் தெரியும் உங்களுக்கு. ஆபேல் என்ன பண்ணுவான், கொடுப்பான். இவனோட காணிக்கை யாரு ஆண்டவர் ஏற்றுக்க மாட்டார், சரியா? ஸோ உடனே அவன் முகம் நிறைய டிஃப்ரெண்ட்டாக மாறுது. ஸோ நம்மளுக்குள்ளேயே நம்ம குடும்பத்துலேயும் பாருங்க, நம்மளை அவாய்ட் பண்ணுவாங்க. சில விதம் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வேதத்தில் உதாரணமாக சொன்னால், இப்போ ஈசாக்கும் இஸ்மாவேலையும் எடுத்துக்கோங்க. ஸோ 2 பேரும் சின்ன பிள்ளைங்க தான், அவங்க சண்டே பெருசாக எடுத்துக்க வேண்டாம். அது யார் சாரா பண்ணா பெருசாக எடுத்துக்கினா பண்ணா அவளை ஒதுக்கி விடுற சொல்கிறா இல்லையா? அது சின்ன பசங்க சண்டை தானே, அமைதியாக இருந்திருக்கலாம். ஆனால் என்ன பண்ணிட்டா, குடும்பத்தை என்ன பண்ணிட்டா, ஒதுக்கி விட்டா. அப்படிப்பட்ட ஆவி நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடாது. சில பேர் பாருங்க, ஃபார் இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொன்னால், வேதத்துலன்னா உலகமாக சொன்னால், இப்போ திருமணம் ஆகி பிள்ளைங்க அவங்க இன்லாஸ் வீட்டுக்கு போகும்போது என்ன பண்ணுவாங்க, நீங்கள் பெற்ற தாயும் தகப்பனும் என்ன பண்ணோம், மறந்துடணும்னு சொல்லுவாங்க. இது எப்படி மறக்க முடியும்? மறக்க முடியுமா? மறக்க முடியாது. நம்மளை கஷ்டப்பட்டு வளர்த்து நம்மளை ஆளாக்கி நம்மளை அவங்க கையில் கொடுத்து ஒரே வருஷத்தில் அவங்கள மறக்க முடியுமா? இத்தனை வருஷம் வளர்த்து மறக்க முடியாது, கஷ்டம். சில பேர் சொல்லுவாங்க என்கிட்ட, சிஸ்டர் எங்கள் அம்மா வீட்டுக்கு போனாலே ஏன் அம்மா வீடு இதுதான் உங்கள் வீடு அப்படின்வாங்க. அம்மா வீடும் மாமியாரோட ஒன்றா கிடையாது. ஆனால் சொல்கிற விதம் இருக்குது பாருங்க, அந்த ஸ்டேஜ் நம்ம நின்று பார்க்கணும். நம்ம சொல்கிறோம்லே நம்மளும் நின்று பார்க்கணும். நம்மளும் அப்படி தான் வந்திருப்போம் இல்லையா? ஸோ அவங்கள உதறி விட்டுட்டு நம்ம வரவும் முடியாது. சில லேடிஸ் என்கிட்ட சொல்லியது உண்டு, அம்மா வீட்டுக்கே போனாலே என்ன பண்ணுறாங்க, வீட்டில் சண்டை வருது அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா ஸோ அப்படிப்பட்ட அவங்கள ஒதுக்கவும் முடியாது. அது போல் ஆவி குடும்பத்தில் கிரியை செய்யக்கூடாது இல்லையா? சரிங்களாம்மா? அப்படிப்பட்ட ஆவி நம்ம குடும்பத்தில் நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடாது இல்லையா? ஸோ நம்ம அந்த ஆவி நமக்குள்ளே இருக்கக்கூடாது. சில ஹஸ்பண்ட்மா இருக்காங்க, எதுக்கு சும்மா அங்கே போனோம் இங்கே போனோம், நான் சொல்கிறத செய் இல்லையா, அதெல்லாம் ஒதுக்கி விடு, கூட பிறந்தவங்களாம் எதுக்கு தேவையில்லை ஒதுக்கி விடு சொல்கிற கணவர்மார்களும் இருக்கிறாங்க இல்லையா? மாமியார் ஒரு பக்கம் இருந்தாலும் கட்டின கணவர் என்ன சொல்லுவாங்க, அவங்களாம் ஒதுக்கி விடு, இப்போ நான் போய் தான் அவனமா, உனக்கு வேலை இல்லையா, அவங்க வேலையை பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு யாரையும் நம்ம கைட்டி விடவும் முடியாது இல்லையா? அப்படி சொல்கிற ஆவி குடும்பத்தில் இருக்குதா இல்லையா? நான் மட்டும் தான் சொல்கிறேன்னா, எனக்கு நடந்ததில்லை, மற்றவங்க என்கிட்ட சொல்லுவாங்க, சொல்கிறத நான் சொல்கிறேன் உங்ககிட்ட, சரியா? ஏன்னா மற்றவங்க சொல்கிறத எக்ஸாம்பிள் நான் எடுத்து சொல்ல முடியும், நடந்தது செஞ்சது நான் காதால் கேட்டது தான் நான் சொல்ல முடியும் இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட ஆவி கிரியை செய்தா இல்லையா குடும்பத்தில்? நீ செய்யாத, நீ எதுக்கு செய்யணும், நீ எதுக்கு பார்க்கணும், நீ இங்கே வந்தாச்சுல்ல, அதுதான் முடிஞ்சிச்சு உன்னோட கடமை, உன்னை பெற்றாங்க வளர்த்தாங்க புகழ வேண்டி கொடுத்து அமிச்சிட்டாங்க, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு கடமை அப்படின்னு நம்ம உதறி விட முடியாது. உதறி விட முடியுமா? முற்றுவீங்களா? மாமியாரும் இருக்காங்க, மருமகளும் இருக்கிறாங்க இல்லையா? நான் யாருக்கும் சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன், சரிங்களா? ஸோ அப்படி நம்ம கைட்டு விடுற ஆவி நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடாது. சில பேர் அப்படி தான் சொல்லுவாங்க, இப்போ அங்கே அம்மா விட மறந்துடு, இது யார் இப்போது நான் தான் அம்மா அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா? ஆனால் அம்மா போல நடந்துக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ அம்மாவாக இருந்தால் எல்லாத்தையும் மன்னிப்பாங்க, எல்லாம் ஏற்றுக்கொள்வாங்க, எல்லாம் செய்வாங்க. அவங்க எதுவுமே செய்யலாம், அவங்க அம்மாவா கிடையாது. ஸோ அதனால் அதனால் அவங்களை உதறி விட நம்ம அதை
விட்டுருவாங்க சில பேர். அப்படி இல்லாமல் இருங்க. அந்த போல் ஆவி நமக்குள்ளே அவாய்ட் பண்ணுற ஸ்பிரிட் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. இருக்குமா இருக்காதா? இருக்குமா இருக்காதா? சரி, இந்த ஆவியின்காக ஜெபிச்சோம். ஒரு வசனம் ஆவியானவர் எனக்கு ஏவத்தை படிக்க சொல்கிறாரு. அந்த வசனம் நம்ம வாசிக்கலாம். நம்மளுக்கு அப்படி விரோதமாக எழுமினா என்ன வரும் பார்க்கலாம். மற்றவங்களுக்கு எரேமியா தீர்க்கதரிசி 20:11 நான் எழுதலை, அந்த வாசிங்க, போர்டில் போடுங்க. எரேமியா தீர்க்கதரிசி எரேமியாவில் வந்து 20th chapter 11th verse வாசிங்க. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத நித்திய இலச்சை அவர்களுக்கு உண்டாகும். ஆமென். அப்போ உங்களை நீங்க தப்பு செய்யாத பட்சத்துல உங்களை யாருன்னா துன்பப்படுத்தினாலும் விடுவாரா? கண்டிப்பா விட மாட்டார். அப்போ நம்மளுக்கு யாரோட பலன் வேணும்? இதெல்லாம் தாங்கிறதுக்கு யாரோட பலன் வேணும்? நம்மளுக்கு கர்த்தரோட பலன். ஆனால் சாத்தான் வந்து கர்த்தரோட பிள்ளைங்களுக்கு தான் சோதனை உண்டாகும். புரியுதுங்களா? நம்ம சோதனை இல்லாமல் ஆடுற பிள்ளை சிஸ்டர் எனக்கு எந்த தீங்கும் வராது அப்படி சொல்லவே முடியாது யாராட்டும். கர்த்தர பிள்ளைங்க கண்டிப்பாக போராட்டம் உண்டு. இந்த உலகத்தில் இருக்க நம்ம போராட்டம் உண்டு தான். ஆனால் வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் ஜெயம் கூடி யார் எடுப்பா? கர்த்தர் எடுப்பார். நம்ம பக்கத்தில் யார் இருக்கா? வெற்றியானவர். நம்ம பக்கம் எப்போ வெற்றி அவருக்கு தான், சாத்தானுக்கு தோல்வி தான், இல்லையா? ஸோ அந்த வசனம் வாசிக்கலாம். ஏசாயால 59:19 வாசிங்க. Isaiah chapter 59:19. ஏசாயா சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்ரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவருக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். யாரு கொடியேற்றுவா? நம்ம மத்தியில ஆவியானவர் நம்ம மத்தியில கொடியேற்றுவார், இல்லையா? விசுவாசிக்கிறீங்களா? ஆவியா நம்ம மத்தியில கொடியேற்றுவார்னு. கண்டிப்பா எந்த துன்பம் வரட்டும், எந்த சுச்சுவேஷன் வரட்டும், அவள் நம்ம மத்தியில இருக்கிறவர் பெரியவர். விசுவாசிக்கிறீங்களா? நம்ம மத்தியில் இருக்கிற யார்? சாதாரண மனுஷனா? யார் அவர்? ஜீவிக்கிற மனுஷன். ஸோ நம்மளுக்கு விரோதமாக எழும்புற வார்த்தை, சின்ன வார்த்தை சொல்கிறதுக்கு ஆண்டவர் விட்டு கொடுக்கவே மாட்டார். நம்மளை பார்த்துக்கிறீங்களா? நிறைய விஷயத்தில் நான் பார்த்துருக்கிறேன். நம்மளை ஒரு சின்ன விஷயம் நம்மளே நம்ம மறந்து விட்டுருவோம், ஆனால் ஆண்டவர் மறக்க மாட்டார், இல்லையா? அவர் யுத்தத்தை எடுப்பார், இல்லையா? நம்மளுக்கு விரோதமாக குட்டியாக எதனா சும்மா தானே பேசணும் அப்படின்னு நினச்சி பேசவே பேசாதீங்க. கர்த்தர் அது யுத்தத்தை எடுத்துருவார். நீங்கள் அற்பமாக நினைக்கலாம் இதை தானே பேசணும்னு, ஆனால் கர்த்தருக்கு அது பிடிக்காது. கர்த்தர் பிள்ளைங்களுக்கு நம்ம விரோதமாக பேசுகிறோம். யார் ஊழியக்காரங்க மாத்திரம் சொல்ல, விசுவாசிங்களுக்கும் நான் சொல்கிறேன், இல்லையா? ஸோ அவங்க மத்தியில் நம்ம எதுக்கு நம்ம அவங்கள பேசி நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது? ஒன்றுமே கிடையாது. தீமே தான் நம்மளுக்கு வரப்போகுது, இல்லையா? ஸோ யாருக்கு விரோதமாக வார்த்தைகளை கொண்டு நீங்கள் பேசாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நன்மையான வார்த்தையை பேசுங்க. பேசுவீங்களா? இல்லையா? இல்லை சிஸ்டர் எனக்கு அப்படி தான் ஃப்ரம் த பார்ன் அப்படியே தான் வளர்ந்துட்டேன் அப்படின்னு இருப்பீங்களா? இல்லை சேஞ்சஸ் பார்க்கலாமா? சேஞ்சஸ் பார்க்கலாம், இல்லையா? சொல்லுங்கள். ஏன்னா இந்த வாழ்க்கை யார் கொடுத்தது? உங்கள் அம்மா அப்பா கொடுத்ததா? இல்லை. யார் கொடுத்தது இந்த வாழ்க்கை? கர்த்தர் கொடுத்தா. அப்போது நீங்கள் இந்த வாழ்க்கை எனக்கு கொடுத்தீங்க, அப்போ நீங்கள் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? நீ செய்த மறக்கக்கூடுமா? இந்த வாழ்க்கை நீ தந்தது உண்மை ருசித்த நல்லவரே என்று அந்த பாட்டை பாடலாமா? ஏன்னா இந்த வாழ்க்கை கொடுத்தவர் யார்? நம்மளுக்கு கர்த்தர். பாட்டு நம்ம எல்லாரும் ஜபத்தில் இனி நம்ம யாராவது நம்ம விரோதமாக பேசியிருக்கலாம், இனி மன்னிப்பு கேளுங்க ஆண்ட சமூகத்தில். நான் தெரிஞ்சோ தெரியாமல் பேசிட்டேன் சுவாமி விரோதமாக. நீ இப்படி வார்த்தைகள் படிக்கும்போது நம்மளுக்குள்ள ஒரு நடக்கம் வருதா இல்லையா? இல்லை அசால்ட்டாக படிச்சிங்களா? இல்லை நடக்கத்தோட படிச்சிங்களா? வாசிச்சிங்களா? நடக்கத்தோட வாசிச்சிங்களா? இல்லையா? சொல்லுங்கள். அப்போது நடுக்கத்தோடு வாசிக்காதுங்க, அலையில சொல்லலை. அப்போது நடுக்கத்தோடு நீங்கள் போய் என்ன பண்ணணும்? வாசிக்கணும். இந்த வசனத்தெல்லாம் நீங்கள் குறிச்சிட்டு, எஸ்அப்பா இப்படிலாம் வசனம் இன்னைக்கு கொடுத்தாங்க, இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு, எஸ்அப்பா நான் விரோதமாக பேசியிருந்தேன், என்னை மன்னிங்க. நான் பேசியிருக்கலாம், இல்லையா? நம்ம வாய் தானே, டக்குன்னு எதனா வார்த்தை வந்துடும். சரி, அதை மன்னிப்பு கேளுங்க ஆண்டர்கிட்ட. சரி, ஆனால் நீங்கள் கொடுத்த அந்த வாழ்க்கையில நான் பரிசுத்தமாக வாழ எனக்கு நான் வாஞ்சிக்கிறேன் சொல்கிறவங்களா இல்லையா? சொல்லுங்கள். நான் பரிசுத்தமாக வாழணும் வாஞ்சிக்கிறேன் சிஸ்டர். இப்படி கரப்பட்ட வாழ்க்கை எனக்கு வேண்டாம், இல்லையா? வேணுமா? கரப்பட்ட வாழ்க்கை எல்லாருக்குமே வேண்டாம். ஸோ அப்போ அந்த வார்த்தையை கொண்டு நம்ம பாடுவோம். நீங்கள் பாடுமா? நீங்கள் செய்ததை மறக்க கூடுமா? எனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்தீங்களே. எக்காலமும் சோதரிப்பேன், நேரமும் துதித்திடுவேன். எக்காலமும் சோதரிங்க, சோதரிப்பேன், என் நேரமும் துதித்திடுவேன். என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், நாமம் உயர்த்துவேன், உம்மை பாடி மகிழிடுவேன். நீர் செய்ததை
குடும்பம் உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் ஒரு வாட்டி பாடுங்க கடைசியா. நன்றியோடு. நீர் செய்ததை மறக்க கூடுமோ இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. நீர் செய்ததை மறக்க கூடுமோ இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று இன்னும் துதித்தேன் நன்றியோடு. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. ஆமென். நம்ம இந்த ஆவிகளுக்காக நம்ம ஜெபிச்சோம் இல்லையா? என்னென்ன ஆவி? 3 ஆவி ஜெபிச்சோம். பெலிஸ்தீன் ஆவி, ஜெசபேல் ஆவி, அப்போ நிகாகரிப்பு, நம்மளை அவாய்ட் பண்ணுறாவி. அந்த அவாய்ட் பண்ணுற ஆவிக்காக எல்லாரும் ஒரு 2 பேர் ஜெபிக்கலாம். மைக் கொடுக்க போகிற ஜெபிச்ச பிறகு ஒரு பாட்டு பாடி நம்ம ஜெபத்தை முடிக்கலாம். ஜெபிங்கம்மா, கைகளை உயர்த்துங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் ஒரு விடுதலை. கைகளை தூட்டி அது ஜெபிங்க. நிகாகரிப்பு ஆவி, நம்ம உங்களுக்கு அவாய்ட் பண்ணுற ஆவிக்காக ஜெபிங்க. சோத்திரம் அப்பா. எல்லாரும் அம்மா ஜெபிக்கும் போது எல்லாம் கூட சேர்ந்து ஜெபிங்கம்மா. உமக்கு சோத்திரம் 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 அப்பா. அசுத்த ஆவிகள் எல்லாம் இயேசுக்கு ஆமென் அப்பா. குடும்பத்தை விட்டு அகட்டுங்கம்மா அப்பா. ஆமென். சோத்திரம் 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 சோத்திரம். ஆமென் 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 அப்பா. ஆமென் ராஜா. உமக்கு சோத்திரம் சோத்திரம் அப்பா. அப்பா அப்பா அப்பா. ஆண்டவரே ஆண்டவரே உம்மே நம்பி இருக்கோம் சுவாமி. அப்பா சோத்திரம் சோத்திரம் அப்பா. அம்மே நிர்மலமாக்குங்க நிர்மலமாக்குங்க ராஜா. இருக்கிற ஆவிகள் எல்லாம் நிர்மலம். ஆமென் அப்பா. மூல முடக்கத்துல இருக்கிற ஆவிகள் எல்லாம் நிர்மலமாக்கும் அப்பா. மாந்திரிக மந்திரம் மாயா சொல்லி சூனியம் ஆமென் அப்பா. சோத்திரம் 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 அப்பா. ஆமென் அப்பா. உங்களுக்கு தெளிக்கிறோம். ஆமென் ஆமென் ஆமென். சோத்திரம் 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 அப்பா. சோத்திரம் 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 ராஜா. அப்பா சேனே தேவ. ஆமென் அப்பா. சோத்திரம் 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 அப்பா. கிரிகளை நிர்மூலமாக்குங்க அப்பா. உமக்கு சோத்திரம் ராஜா. சோத்திரம் 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 அப்பா. ஆமென் அப்பா. அப்பா கலக பண்ற ஆவிகள் எல்லாம் இயேசு நாமத்தினால நிர்மூலமாக்க மாட்டாரு. பொல்லாத சாத்தானை நிர்மூலமாக்கி ராஜா. உங்களால எல்லாமே ஆகும் அப்பா. சமாதானப்படுத்துற ஆவியானவர் நீர் ஒருவர். ஒரு குட்டிமரத்திலேயே ராஜா நிம்மதி சந்தோஷம் சமாதானம் கொடுத்து ராஜா எல்லா கலக ஆவிகளும். ஆமென் 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 அப்பா. உமக்கு சோத்திரம் 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 அப்பா. ஆமென். விடுதலை தாங்க விடுதலை தாங்க விடுதலை தாங்க. ஜெபம் கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. நாங்க பலவீனமா ஆமென் அப்பா. நாங்க ஜெபிக்க கூட சோத்திரம் 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 ராஜா. அப்பா. எல்லா காரியங்களும் நீர் இருந்து பலப்படுத்துறதுக்காக நான் இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜீவனுள்ள தேவனே. ஆமென் அப்பா. நன்றி 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 தகப்பனே அப்பா. யாரை ஒருவர் ஜெபிங்கம்மா. கடைசியா ஒருவர் ஜெபிங்க. ஆமென் அப்பா. ஷார்ட்டா சுருக்கமா ஜெபிங்க. உமக்கு சோத்திரம் 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 அப்பா. உமக்கு சோத்திரம் ராஜா. உமக்கு சோத்திரம் அப்பா. உமக்கு சோத்திரம் ஜெபிங்கம்மா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே பரிசுத்த ஆமென். சோத்திரம் அப்பா. சோத்திரம் சோத்திரம் அப்பா. இயேசப்பா நீ எல்லா மைக்கை கிட்ட வச்சு ஜெபிங்க. சோத்திரம் அப்பா. விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்கிற தகப்பனே ஆமென் அப்பா. சோத்திரம் அப்பா. கர்த்தாவே எங்களுடைய ஆமென் ஆமென் ஆமென். நாங்க ஜெபிக்கிறோம் கடிக்கிறோம் அப்பா. கடிந்து ஜெபிக்கிறோம் சுவாமி அப்பா. உம்முடைய வல்லமை கொண்டு ஜெபிக்கிறோம் ராஜா. ஆமென் அப்பா. உமக்கு நன்றி தகப்பனே. ஆவியானவரே கிரியை செய்யுங்க. ஆவியானவரே கிரியை செய்யுங்க அப்பா. ஆமென் அப்பா. சோத்திரம் சோத்திரம் அப்பா. ஆண்டவரே உமக்கு சோத்திரம் 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 அப்பா. ஆண்டவரே சோத்திரம் 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 கிரியை செய்யுங்க அப்பா. கிரியை செய்யுங்க ராஜா. ஆமென் அப்பா. உமக்கு சோத்திரம். ஆமென் அப்பா. மன்னியும் அப்பா. ஆண்டவரே அப்பா. சோத்திரம் அப்பா. ஆமென் ஆமென் ஆண்டவரே. சோத்திரம் 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 ராஜா. அப்பா குடும்பத்துல கர்த்தாவே சமாதானத்தை ஆமென் அப்பா. சோத்திரம் ராஜா. தகப்பனே. ஆமென். ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் சோத்திரிக்கிறோம் 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 அப்பா. செய்றங்களா இருக்கணும் ராஜா. கர்த்தாவே எங்களை நீங்க பயன்படுத்துங்க அப்பா. பயன்படுத்துங்க ராஜா. சபைக்குலயோ குடும்பத்திலயோ கர்த்தாவே எங்களை ஆமென் 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 அப்பா. ஆமென் ராஜா. குற்றம் பேசாத மாதிரி கர்த்தாவே அப்பா அந்த மாதிரி ஆவிகள் எங்களுக்குள்ள வராத மாதிரி பாதுகாத்து ஆமென். பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா. பாதுகாத்து கொள்ளுங்க
சொல்லுங்க உம்மாலே அப்பா. மாத்திரம் தொடாதவங்க ஆகும் ராஜா. பாதுகாத்துக்கொள்ளுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய ஆமென், கண்களே ஆமென், எங்களுக்கு ஆமென் கிருபை அப்பா. கிடைக்கட்டும் ராஜா. ஆமென். இறக்க செய்யுங்க தகப்பனே. ஒரு சகோதரி ஆமென் அப்பா. நீங்க இருங்கய்யா, உமக்கு ஸ்தோத்தரிக்கிறோம், ராஜா. ஸ்தோத்தரிக்கிறோம், அப்பா, நாங்க ஸ்தோத்தரிக்கிறோம் மாம்சத்திலே அப்பா. பேசாதபடி கர்த்தாவே, ஆமென். எந்த இடத்துல போனாலும் என் தேவன் நீங்க எங்களோட ஆமென் அப்பா. பேசுங்கய்யா, உமக்கு வல்லமையா ஸ்தோத்திரம் இறங்குங்க, ராஜா. வல்லமையா அப்பா, நீங்க எங்களுக்கு இறங்குங்க, இறக்க செய்யுங்க வல்லமையா தகப்பனே. இறங்குங்க சுவாமி. ஒருத்தருக்கும் இறக்க ஆமென், செய்யுங்க தகப்பனே. ஆமென், ஆமென் அப்பா. குடும்பத்துல கர்த்தாவே, நாங்க யாராவது நாங்க பேசியிருந்தா தயவா எங்களை மன்னிங்கய்யா, உமக்கு ஆமென் அப்பா. ஸ்தோத்திரம் ராஜா. ஸ்தோத்திரம் அப்பா, நீ அப்பா. மன்னிக்கிறவராய் இருக்கிற ஆமென் தகப்பனே. அப்பா, அப்பா, நாங்க ஸ்தோத்திரம். தெரிஞ்சோ தெரியாமலே யாராவது துக்கப்படுத்திருந்தா வேதனைப்படுத்திருந்தா தகப்பனே, எங்களை ஸ்தோத்திரம், எல்லாரையும் நீங்க ஸ்தோத்திரம், மாத்துங்கய்யா, ஸ்தோத்திரம், உம்மை ஸ்தோத்திரம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனே. பரிசுத்த ஆவியானவரே, ஒரு நாளையும் தேவன் எங்களோட இருங்க ராஜா. ஆமென். நாங்க பேசும்போது எங்களுடைய நாவுகளை நீங்க உண்டாக்குங்கய்யா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆமென். தகப்பனே. அப்பா, நன்றி, உமக்கு நன்றி, ஸ்தோத்திரம் நன்றி, தகப்பனே. நன்றி தகப்பனே. சமாதானம் செய்யுங்களா இருக்கட்டும் ராஜா. ஒரு குடும்பத்திலேயும் கர்த்தாவே சமாதானம் செய்யுங்களா, எங்களை பயன்படுத்துங்கய்யா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, நீங்க அப்படியே செய்வதற்காக உமக்கு நன்றி, ஸ்தோத்திரம். நன்றி, இயேசு நன்றி. கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஆமென். கரங்கள் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஏசப்பா, நாங்க இப்படி எல்லாம் ஜெபிக்கிறோம், ஆனா கணவர் ரட்சிக்கப்படாம இருக்கிறாரு, பிள்ளைங்க கத்தர் பேகம் இல்லாம இருக்கிறாங்க. ஆண்டவரே அப்பா, நான் மட்டும் ஜெபிக்கிறேன், என் கணவர் ஜெபிக்க மாட்டாரு, நான் மட்டும் ஜெபிக்கிறேன், என் பிள்ளைங்க ஜெபிக்க மாட்டேது அப்படி சொல்ற அந்த ஆவிகளுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா, நானும் என் வீட்டாரும் என்றால் கத்தரையே சேவிப்போம் சொன்னீரே, அப்பா நீயும் சேவிப்பாயான்னு கேட்ட அப்பா, அந்த வார்த்தை கொண்டு நீங்க பேசுனதுக்காக நன்றி சுவாமி. அப்பா, நானும் என் வீட்டாரும் கத்தரையே சேவிக்கிற பிள்ளைகளாக நான் இருக்க கிருபத்தாங்க. எல்லாரும் அந்த வரிகளை பாடி ஆண்டவரே நான் ஜெபிப்போமா? நானும் என் வீட்டாருமோ என்றார் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா? நானும் என் வீட்டாரும், நானும் என் வீட்டாருமோ என்றார் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா? பாடுங்க மறுபடியும். நானும் என் வீட்டாரும், நானும் என் வீட்டாரோ என்றார் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா? ஆண்டவரே நன்றி சுவாமி. அப்பா, இத்தனை ஆவியில கடந்து நாங்கள் ஜெபிச்சுக்கிறோம் சுவாமி. எங்களுக்கு விரோதமாக எழும்புற எல்லா அந்தகார கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் இப்போது குடும்பத்துக்கு விரோதமாக எழும்புறோம், சபைக்கு விரோதமாக எழும்புறோம் எல்லா ஆவிகளும் இயேசுவின் நாமத்தில் உங்கள் பொறுப்பாத்தில் கட்டுகிறோமா அப்பா. விடுதலை தாங்க, ஒவ்வொரு விடுதலை தாங்க சுவாமி. ஆசீர்வதிக்க அப்பா. சபை கட்ட முடியாமல் இருக்கிற அந்த ஸ்பிரிட்டை நாங்கள் கட்டுகிறோம் சுவாமி. யாராவது ஒருவர் வந்து சபைக்காக ஜெபிங்கம்மா, முன்னாடி வந்து ஜெபிங்க மைக்கில். ஆண்டவரே அப்பா, உமகானப்பா, நான் கட்டுகிற அந்த ஆலயத்துக்கு அந்த தடை பண்ணுகிற அந்த ஸ்பிரிட்டை இயேசுவின் நாமத்தால் இப்போது உடைக்கிறோம் அப்பா. இப்போது உடைக்கிறோம். எல்லா வாசல்களும் திறக்கப்பட்ட ராஜா. ஆண்டவரே, நீங்க செய்ய அற்புதத்துக்காக நன்றி. யாரோ ஒருவர் ஜெபிங்க வந்து. உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா ஜெபிக்கவும் கூட ஜெபிங்கம்மா. ஸ்தோத்திரிக்கிறேன் தகப்பனே, இந்த வேலையில தகப்பனே. மைக்ல சத்தமா ஜெபிங்க. வார்த்தைக்காக நன்றி ஏசப்பா. ஆண்டவரே தகப்பனே கர்த்தாவே, இந்த ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, துதிக்கிறேன் ஏசப்பா, ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வேலையில தகப்பனே ஆண்டவரே, தடை செய்கிற அந்த ஆவியை தகப்பனே முற்றிலுமாக தகப்பனே எடுத்து போடும்படியாக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எல்லா தடைகளை அகற்றி போடும் ஏசப்பா. ஆண்டவரே தகப்பனே கர்த்தாவே, அந்த தடை செய்கிற எந்த ஆண்டவரே தகப்பனே ஆவியாக தகப்பனே முற்றிலுமாக அகற்றி போட்டு தகப்பனே, இன்னும் ஆண்டவரே எங்கள் சபை கட்டுமானி பணிதை தகப்பனை முன்னேற தகப்பனை கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, எல்லா தடைகள் அகற்றும் ஏசப்பா வெகு சீக்கிரத்தில் ராஜா. ஆமென் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென் ஆண்டவரே. ஆமென் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென் அப்பா. நன்றி, 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 நன்றி தகப்பனே. ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி. எல்லா ஸ்துதியும் கனமும் மகிமையோருக்கு செலுத்தி. ஆமென். தடைகளை உடைக்கிற எங்க மத்தியில் இருக்கீங்க எல்லாம் கரங்கள் தட்டி உற்சாகத்தோடு ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே, நீங்க உடைத்ததுக்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே அப்பா, சுகம் இல்லாம பிள்ளைங்க ஆண்டவரே பேருக்குள்ள கொடுத்துருக்காங்க அப்பா. ஆண்டவரே அப்பா, நிர்மலா சிஸ்டருக்காக வருகிறோம். நல்ல ஒரு புதிய பலனை தாங்க. அக்கீலாங்க நல்ல ஒரு வேலையை தாங்க. மெர்லினுக்கு நல்ல ஒரு பலனை தாங்க, சுகத்தை தாங்க. ரிச்சர்ட் ஆண்டவர் எஸ்தர் ரிச்சர்ட் கணவர் கண்டர் இருக்கிற வரைக்கும் வயன்ஸ் எல்லாம் பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடுங்க ராஜா. அப்பா, ரூஃபஸ்க்காக ஜெபிக்கிறோம்.
ஒரு புதிய பலனை தாங்க. அப்பா ஜூலிக்காக ஜெபிக்கிறோம், ஒரு புதிய பலனை தாங்க ராஜா. ஆண்டவரே நீர் சுகத்தை கொடுக்குற தேவன், நீங்க பலத்தை கொடுக்குற தேவன். ஆண்டவர் எல்லாம் பலத்திலையும் அப்பா நீங்க தாங்க சுவாமி. எல்லாம் பலவீனம் எடுத்து போடுங்க. ஒரு புதிய அப்பா எங்களுக்கு ஒரு புதிய உடம்பை தாங்க சுவாமி. ஆண்டவரே இருக்கிற எல்லாம் பயத்தின் ஆவிகளை எடுத்து போடுங்கிறப்பா. ஆண்டவரே உமக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா கொடுத்திருக்க பேர்களும் கொடுக்காத பிள்ளைங்கள் பேர்களுக்காக நாங்கள் நினைவு கொடுக்குறோம் சுவாமி. அப்ப அந்த பிள்ளைகள் யாரா எனக்கு கூட இப்போ பலவீனமா இருக்கு சிஸ்டர், எனக்கு கூட சுகம் இல்லாம இருக்கு, எனக்கு கூட இந்த தயக்கத்தால ஜெபிக்கிறோம். இது சொல்ற ஒவ்வொரு பிள்ளைங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அப்ப எனக்கு கூட முட்டு வலிக்குது, எனக்காக யாரும் ஜெபிக்க மாட்டாங்களா? எனக்கு இந்த வேதனை இருக்கு, என்னை விசாரிக்க கூட யாருமே இல்லாம இருக்கிறேன் நான், எனக்காக யாரும் ஜெபிக்க கர்த்தரோடு இருக்கிறார். ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்காக யாரா சொல்றாங்களோ ஆண்டவரே உம்முடைய தெரியும் சுவாமி. எங்களுக்கு தெரியாம இருக்கலாம், நாங்க பேர்களை வாசிக்காம இருக்கலாம், ஆனா உமக்கு அறிவுறு ஆண்டவரே. அப்பா அந்த பிள்ளைகளுக்கு பரிபூர்ண சுகத்தை பலப்படுத்துங்க சுவாமி. புதிய பலத்தை தாங்க ஆண்டவரே. அப்பா இருக்கிற எல்லா பலத்தினெல்லாம் எடுத்து போடுங்க சுவாமி. புதிய பலனை தாங்கப்பா. அப்பா உம்மை நோக்கி கூப்பிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே யாரா சுகம் இல்லாம இருக்க அந்த பிள்ளைகள் நல்ல பலத்தை தாங்க. சாட்சியாக அந்த பிள்ளைகள் நிறுத்துங்க ராஜா. ஆசீர்வாதி பலப்படுத்த காத்துக்கொள்ளுங்க. அப்பா திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல ஒரு வாழ்க்கை துணை தாங்க, ஒரு பெஸ்டான வாழ்க்கை தாங்க சுவாமி. ஆண்டவரே குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியத்தை தாங்க. அந்த பிள்ளைங்க எல்லாம் ஆசீர்வாதம் கூடி வர கிருபை தாங்க ராஜா. எத்தனை அவமான ஸ்பிரிட்டாக நாங்கள் போராடி கொண்டு இருக்கிறோம் ராஜா. அதை எத்தனை எல்லாத்திலும் விடுதலை தந்து அந்த பிள்ளைங்களை ஆண்டு சாட்சியாக நிறுத்துங்க ராஜா. வேலை இல்லாத பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல ஒரு வேலையை தாங்க, நிரந்தரமான ஒரு வேலையை தாங்க. வேலையில் ஒரு மேல் அவங்க போக கிருபை தாங்க ஆண்டவரே. அப்பா அட்மிஷனுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைங்க எங்கெங்கெல்லாம் வாஞ்சோட அட்மிஷன் போடுறாங்களோ அந்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் ஏற்றதை தாங்க சுவாமி. அந்த பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க. எல்லாம் பண உதவிகளாக நீங்க தாங்க சுவாமி. ஆசீர்வதிங்க, பலப்படுத்தி காத்துக்கொள்ளுங்கப்பா. அது மாற்றம் இல்லாண்டவரே. அப்பா எங்க குடும்பத்தை ரட்சிக்கப்படாத பிள்ளைங்க இருக்கிறாங்க. என் கணவர் ரட்சிக்கப்படலை, என் பிள்ளைங்க ரட்சிக்கப்படலை சிஸ்டர். நானும் ஸ்நானம் எடுக்கல, சபைக்கு வர நான் ஒண்டியா வரேன், குடும்பத்தில் யாருமே வரல அப்படி சொல்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஆண்டவரே அந்த பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. அந்த பிள்ளைங்க அப்ப நாங்க பாடின பாடல் போல நானும் என் வீட்டாட கத்தரே செபிப்போம் போல ஆண்டவர் எங்க குக்கர் மட்டும் இருக்கக்கூடாது, என் குடும்பமா உண்மை துதிக்க கிருபத்தாக சுவாமி. அப்படிப்பட்ட ஆவி எங்களுக்குள்ள தாங்க ராஜா. எங்களுக்கு கொடுக்குற எல்லாம் பிரிவின ஆவிகள் ஆண்டவரே அப்பா, ஆண்டவர் எல்லாம் இந்த ரிஜெக்ட் பண்ற ஆவிகள் ஆண்டவரே, இந்த ஆவிகள் எல்லா ஆவிகளும் அப்பா, இந்த பிலிஸ்தீன் ஆவிகள் எல்லாத்தையும் இயேசுவை கடந்து ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். அப்பா உமக்காக நன்றி சுவாமி, உமக்கு நன்றி அப்பா. இந்த வாப்பை கொடுத்த எனக்காக நன்றி சுவாமி. அப்பா இந்த ஆவிகளுக்காக நாங்கள் ஜெபிக்க வந்துக்கிறோம் சுவாமி. அப்பா எங்களுக்கு எந்த சத்துரு போராட்டத்தோடாதவர்களை பாதுகாத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி நன்றி. யாராவது ஒருவர் வந்து பாஸ்டருக்காக செய்கிற ஒவ்வொரு வேலைக்காக யாராவது ஒரு ஜெபிக்க தோத்தரிக்கிறோம். மகன் எடுக்கிற எல்லா காரியத்தில் கர்த்தாவே காண முடிய உதவி செய்யுங்க தகப்பனே. சத்துரு இப்படியாக கிரியை செய்யும் போது கர்த்தாவே ஆவியான தாமே ஆண்டவரே நீ அகற்றி போறதுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா மனிதர்கள் தயவு கட்டளையிடுங்க சுவாமி. அதிகாரிகள் கண்களை கட்டளையிடுங்க சுவாமி. மகன் கேட்கிற எல்லா காரியத்துல கர்த்தாவே தேவனை கட்டும் போது ஆண்டவரே நிர்மலமாக்கி போடுங்க தகப்பனே. மகனுக்கு இருக்கிற எல்லா ஆண்டவரே வேதனை வலி எல்லாம் ஆண்டவரே எடுத்து போடுங்க சுவாமி. தேவனை விட்டு கட்டும் போது கர்த்தாவே இப்படியாக ஆண்டவரே அந்தகார இருளில் ஆண்டவரே அப்பா அப்பா அந்த இடத்துல ஆண்டவரே மூடி கொண்டுக்குது சுவாமி. எடுத்து போட்டு ஆண்டவரே இப்பொழுது பரிபூர்ணமானவரே நீங்க விடுதலை கொடுங்க தகப்பனே, விடுதலை கொடுங்க தகப்பனே. அப்பா இந்த கடைசி நாட்களில் ராஜா தேவனுக்காக கட்ட அந்த மூடித்த ஆண்டவரே நீ ஆசீர்வதிக்க முடியாது உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா அந்த மேனேஜரோட பேசுங்க தகப்பனே. தடப்பட்டிருக்கிற காரியத்துல கர்த்தாவே ஆண்டவரே அந்த அப்பா அந்த பண்டாண்டவரே நீங்க ரிலீஃப் பண்றதுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். அந்த பண்டை ரிலீஃப் பண்ணுங்க தகப்பனே. அந்த இருதயத்தை கட்டி வைக்கிற பிசாசு ஆண்டவரே இப்பொழுது நீக்கி போட்டு ஆண்டவரே. அப்பா அந்த 1% ஆண்டவரே நீங்க முடித்து கொடுத்த ஆண்டவரே நாங்க தேவனுடைய ஆலயத்தில் ஆண்டவரே சாட்சியாக நிற்க முடியாது உதவி செய்யுங்க தகப்பனே. இந்த வேலை விசேஷமானவரே மகனை உச்சிலிருந்து உலகங்கள் இருக்க நாடு நறுமணம் இருக்கிறப்பா எல்லா வேதனையும் எடுத்து போட்டு ஆண்டவரே ஆண்டவர் தாமே ஆண்டவரே புதிய பலத்தை கொடுத்தாண்டவரே. அப்பா கோழிகள் தன் குஞ்சுகளை சிறுகளை மூடி மறைக்கிறது போலாண்டே மகனை மூடி மறைத்தாண்டே மற்றவங்க மத்தியில பிரகாசிக்க தகுந்த உதவி செய்யுங்க ராஜா. இந்த வேலையை ஜெபிக்கிற எல்லா ஜெபத்துக்காண்டே நீ ஆமா ஆமான்னு பதில் கொடுத்தாண்டே ஆசீர்வதித்து வழி நடத்துங்கப்பா. இயேசு நாமத்துல ஜெபத்திற்கு நல்ல பிதாவே ஆமென். கரங்கள் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நீங்க செய்யப்படுற அற்புதத்துக்காக நன்றி அப்பா. நாங்க பெண்கள் கூடமா நாங்க பெண்களால் ஜெபிக்கிற வேலை அநேக விடுதலை நீங்க வந்ததுக்காக நன்றி சுவாமி. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்க நல்ல பிதாவே ஆமென். சாட்சி சொல்ல யாரும் வந்திருக்கீங்களா? சரி சுருக்கமாக சொல்லுங்க வாங்க. சாட்சி சொல்லிட்டு நம்ம காணிக்க பாட்டுக்கார நேராக போவோம். புதுசாக யாராவது வந்திருக்கீங்களா இன்னைக்கு? நியூ கம்பர்ஸ் யாரா வந்திருக்கீங்களா? சரி
இவங்க முடிச்ச பிறகு நம்ம நியூ கமர்ஸ்க்காக ஜோம் பண்ணிடலாம். சாட்சி சொல்லுங்கம்மா. கர்த்தரோட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் என்னை சாட்சியாக வைத்த கிருபைக்காக நன்றி. 2 மாதமாக நான் வீடு ரினோவேட் பண்ண கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்டினார். எல்லா இடத்துலேருந்தும் எனக்கு உதவி வந்தது. அப்படியாக ரொம்ப பலவீனமும் இருந்தது. ஒவ்வொரு நாளும் பலவீனத்தினால தான் இருந்தேன். ஆனாலும் காலையில் சாயங்காலம் வரைக்கும் ஓடிக்கிட்டே இருப்பேன். நிற்கவே முடியாது, ஒரு இடத்துல கூட உட்கார மாட்டேன். ஆனாலும் கர்த்தர் அந்த நாளில் பலப்படுத்தி என்னை சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு வைத்து இன்னைக்கு கூட நான் எப்படி வருவேன்னு காலையில் பயங்கர வலி. ஆனாலும் ஆண்டவர் நியர்த்தியாக கொண்டு வந்த கிருபைக்காக நான் கர்த்தரை நன்றி செலுத்துகிறேன். ஆமென். அப்படியாக என் பொண்ணோட சர்டிஃபிகேட் கூட தடைப்பட்டிருந்தது. அந்த சர்டிஃபிகேட் கூட ஆண்டவர் கொடுத்ததுக்காக கர்த்தரை நன்றி செலுத்துகிறேன். ஆமென். ஆமென். கரங்கள் தட்டி உற்சாகப்படுத்துமா. ஆமென். புதுசாக வந்தவங்க எழுதுக்கிறீங்களா? சரி, அவங்களுக்காக எல்லாரும் வெல்கம் போல் உமன்ஸ் ப்ரேயர் சொல்லுங்கள். பக்கத்தில் சொல்லுங்கள், வெல்கம் டு அவர் உமன்ஸ் ப்ரேயர் சொல்லுங்கள். சொல்லுங்கப்பா, நம்ம தானே அவங்கள என்கரேஜ் பண்ணோம். வந்திருக்காங்களா, நம்மளை தேடி நம்மளை பார்த்துருவாங்க, பயப்படக்கூடாது. சந்தோஷமாக பார்த்து அவங்கள வெல்கம் பண்ணணும் இல்லையா? சரி, அவங்களுக்காக ஜெபிக்கலாமா? அம்மா உங்கள் பேர் என்னது? சுமித்ராவா? சுமித்ரா. ஓகே, சுமித்ரா சகோதரிக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா, எந்த நோக்கத்தோடு அப்பா ஆழத்தில் கொண்டு வந்து தெரியாது, அந்த நோக்கத்தை நிறைவேற்றித்தாங்க. அங்கே தாங்கத்தோடு வந்திருக்காங்கன்ற சுவாமி. அப்பா, அவங்கள பலப்படுத்துங்க. அப்பா, நாங்கள் ஜெபிக்கிற வேலையில் அவங்க விடுதலை ஆகட்டும். இன்றைக்கி நாங்கள் வந்து பிரோஜனமாக இருந்தது, எனக்கு ஆசீர்வாதமாக இருந்தது அப்படி சொல்லத்தக்க அவங்களை ஆசீர்வதிங்க அப்பா. ஆண்டவரே, அப்பா அந்த பிள்ளைகளை ஆண்டவரே அப்பா எந்த தடை இல்லாமல் அந்த உமன்ஸ் ப்ரேயருக்கு வர கிருபத்தாங்க. அப்பா, ஜெபத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற சகோதரிமார்களை ஆசீர்வதி பலப்படுத்தி காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். காணிக்க பாட்டுக்கா போவோம். கரங்கள் தட்டி எங்களை உற்சாகப்படுத்துங்க. அவங்கள பாடுறாங்களே. என்
கரங்கள் தட்டி உற்சாகப்படுத்துமா, வரிகள் ரொம்ப அழகாக இருந்தது இல்லை? சரி, நம்ம ஒருத்தருங்க வந்துட்டோமே, யார்? குட்டி பசங்களை வந்துட்டோம், வந்திருக்காங்களே, பெரிய இருக்காங்க, சாக்லேட் கொடுக்கணும்ல, அவங்களெல்லாம் கரங்களை தட்டுங்களா, அவங்கள கூப்பிடலாமா ஃப்ரெண்ட்ல? வாங்க எல்லா குட்டி பசங்களும் வாங்க, எல்லாரும் வாங்க. வா சீக்கிரம் வா மனோ வா. தேங்க்யூ. வா எல்லாரும் வாங்கிட்டீங்களா? வாமா நீ வா. நீ பெரிய பொண்ணா? குட்டி பொண்ணு இல்லையா? எனக்கு நீ சின்ன பொண்ணு தான். நீ கூட பெரிய பொண்ணு போல வரமாட்டாங்க போல. புதுசாக வந்திருக்காங்களா அந்த சிஸ்டர், வாங்க, அவங்க வெல்கம் பண்ணல, சாக்லேட் கொடுத்து. அவங்களுக்கு மட்டும் 2 சாக்லேட், புதுசாக வந்திருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர். ஏசப்பா அம்மாக்கு நன்றி தகப்பனே. அப்பா ஆண்டவரே, இந்த பெண்கள் கூட்டத்தை நீங்கள் ஆசீர்வதித்ததுக்காக நன்றி சுவாமி. அப்பா பாடல் மூலம் எங்களோட பேசிங்க, வசனத்து மூலம் எங்களோட பேசுனீங்க ராஜா, அதுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா முடியுமில்லேருந்து நீங்கள் அப்பா நீங்கள் கொடுத்துருக்க கிருபைக்காக நன்றி, தயவுக்காக நன்றி சுவாமி. வந்திருக்கிறவங்களை பார்க்குறவங்களே அப்படியே ஆசீர்வதித்து அப்பா எங்கள் குடும்பத்திலையும் எங்களுக்குள்ள இப்படிப்பட்ட ஆவிக்கிரியை செய்யாதவளுக்கு எங்களை பாதுகாத்துக்கொள்ளுங்க, எல்லா அத்தியங்களும் விலகி பாதுகாத்து குடும்பத்தை பாதுகாத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரே ஸ்தோத்திரி, என் முழுமை பசுநாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவை கர்த்தரே ஸ்தோத்திரிக்கும், கர்த்தர் சகலவும் வருவார். ஆமென். காட் பிளஸ் யூ மா.